वदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानीकांत स्मरण जय जय राम राम हर नम पार्वती पति हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सतगुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुकशौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिवान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிற விசேஷத்தில் நடந்து வரக்கூடிய அந்த ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் ஏற்கனவே துருவ சரித்திரத்தோடு பூர்த்தி பண்ணியிருக்கோம். அந்த துருவன் அவருடைய வம்சத்தில் தான் பிரசேதஸ்கள்லாம் உண்டானார்கள். அந்த பிரசேதஸ்களுடைய தியாகத்தில் தான் துருவனுடைய சரித்திரத்தை நாரதர் கானம் செய்கின்றார். அந்த துருவனுடைய வம்சத்தில் தான் அங்கன் என்ற ராஜனும் உண்டானான். அங்கன் அங்கன் மிருத்யு தேவதை அதர்மத்தின் அம்சமாக இருக்கக்கூடிய மிருத்யு தேவதையினுடைய பெண்ணாகிய சுனிதா என்பவளை திருமணம் செய்து கொண்டான். யார்? வேணன் என்பவன். அவன் யார்? துருவனுடைய வம்சத்தில் வந்தவன் தான் அவன். அப்படியேப்பட்ட அங்கன்ற மகாராஜா புத்திரன் ரொம்ப நாளாக புத்திரன் பிறக்காதனால புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுறான். அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுறதுனால எல்லாருக்குமே ராமர் மாதிரி தசரதுக்கு தான் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணார், ராமர் பிறந்தார். அது மாதிரி எல்லாருக்கும் ராமர் பிறந்துடுறது இல்லையே. இவனும் தான் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணான். ஆனால் மகா துஷ்டனாகிய ஒரு புத்திரன் பிறந்தான். வேணன் என்று பெயர். அவன் பேர் சபால ஏவ புருஷோ மாதாமகம் அனுவிரதா அதர்ம அம்சோத்பவம் மிருத்யும் தேன அபவத் அதார்மிக. அவன் அதர்மத்தின் அம்சமாக மிருத்யு தேவதை பின்தொடர்ந்து வந்ததுனால மிருத்யு தேவதை இதனுடைய பெண்ணு தான் சுனிதா. அந்த சுனிதாவுக்கும் அங்கனுக்கும் பிறந்தவன் தான் வேணன் என்ற துஷ்டபுத்திரன். அவன் மகா கொடுமைகளை செய்து கொண்டிருந்தான். மக்கள்லாம் அவனிடத்தில் அதிருப்தி அடைந்தார்கள். ராஜாவிடத்தில் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. ராஜாவும் கண்டித்து பார்த்தான். ஆனால் அவன் திருந்த மாட்டேன்றான் அந்த வேணன் என்ற புத்திரன். அப்போ ரொம்ப வருத்தப்பட்டான். வருத்தப்பட்டவொடனே இவனை அடக்க முடியலையேன்னு நினச்சி வருத்தப்பட்டு என்ன பண்ணுறான், அதான் சொல்கிறான், ஒரு நாள் வைராக்கியம் அடைஞ்சு இப்படிப்பட்ட துஷ்டபுத்திரனை பெற்று விட்டோமே என்று வைராக்கியம் அடைஞ்சு கதபத்தியம் வரம் மன்யே சதபத்தியா சுச்சாம் பதாத்து நிர்வித்தியேத கிருஹான் மர்த்தியோ யக்லேஷ நிவஹா கிருஹாஹ. நல்ல பிள்ளையை பெற்றதை விட கெட்ட பிள்ளை தான் மிகவும் சிறந்தவன். ஏன்னா துஷ்ட பிள்ளையை பிறந்தால் அவனிடத்துல பட்டுதல் விட்டுடும். நல்ல பிள்ளையாக பிறந்துட்டா அவனை காப்பாற்ற வேண்டுமே, அவனை ஜாக்கிரதையாக அவனை நல்லா வளர்க்கணுமே அப்படின்ற ஒரு கவலை உண்டாகிடும். அவனிடத்தில் பொறுப்பு அதிகமாகிடும். ஆனால் துஷ்ட பிள்ளையாக இருக்கிறான்னு வச்சுக்கோ, அவனிடத்தில் பட்டுதல் இருக்காது. அவன் மேலே வெறுப்பு வந்துடும். அப்போது நல்ல பிள்ளையை விட கெட்ட பிள்ளை தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் வைராக்கியத்தை அடையலாம், புத்திரபாசத்தை ஈஸியாக விடலாம் அப்படின்னு நினைக்கிறாராம் அங்கன் மகாராஜா. அதனால் என்ன பண்ணுறார், நிர்வித்தியேத கிருஹான் மர்த்தியோ யக்லேஷ நிவஹா கிருஹாஹா. அப்படியாப்பட்ட வீட்டை விட்டு ஒரு நாள் நைட்டில் ரொம்ப வருத்தப்படுறார். வீட்டை திறக்கிறதுக்கு ஒரு விதத்தில் வைராக்கியம் அடைவதற்கு இந்த துஷ்டபுத்திரனானவன் தான் நமக்கு உதவி செய்கிறான் அப்படின்னு நினச்சிண்டு ஏ வம்ச நிர்வின்ன மனான்றுபோ கிருஹான் நிஷீத உத்தாய மகோதயாத்து அலப்த நித்ரோ அனுபலக்ஷிதோ ஒன்றுபிகி ஹித்வா கதும் வேணசுபம் பிரசுப்தாம். பிள்ளையை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டான், இப்படிப்பட்ட துஷ்டபுத்திரனை பார்த்துட்டுமேன்ட்டு. ஆனால் வைராக்கியம் உண்டாயிடுச்சு. இனிமேல்ட்டு
இந்த வீட்டில் நம்ம வாசம் பண்ண வேணாம், யாருக்கும் தெரியாமல் கண்காணாமல் நம்ம இப்படிப்பட்ட துஷ்டபுத்திரன் பேர்னால உலகத்தில் ஊரில் பார்த்தா கெட்ட பேர் அவனுக்கு, இந்த அங்கன் என்பவர் ராஜா அவனுக்கு. அதனால் வீட்டை விட்டு திறந்து போயிட்டான். நைட்டாக கிளம்பி போயிட்டான். யாரை விட்டு போனான்னா அப்படியேப்பட்ட வேணசுவம் பிரசுப்தாத் ஹித்வாகதோ வேணசுவம் சுபிரசுத்தாம். வேனுடைய தாயாகிய சுனிதாவையை, தன் மனைவியை விட்டுட்டு நடுராத்திரியில் எங்கேயோ காட்டு கிளம்பி போயிட்டான் அந்த அங்கன் என்ற மகாராஜா. ஏன் வேணசுவம் சொல்லனா, அவளுடைய வழியில் அந்த அதர்மத்தின் அம்சமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அதர்ம தேவதை, அப்படிப்பட்ட மிருத்யு தேவதனுடைய பின்தொடர்ந்து வந்தவ தானே அந்த சுனிதா என்பவள். மிருத்யு தேவதனுடைய பெண் தானே சுனிதா. அவள் வயிற்றில் பிறந்ததால் தானே இந்த வேணன் என்பவன் மகா துஷ்டனாக பிறந்தான். அதனால் அது வேணனுக்கு, அதனால் வேணனுடைய தாய் அவள், என்னுடைய மனைவி இல்லை. எனக்கு இவர் எப்படின்னா துரோனுடைய வம்சத்தில் வந்தவர். அப்படிப்பட்ட சத்தியம் தர்ம நிஷ்டையோடு வந்த குடும்பம் இது, ராஜ குடும்பம். ஆனால் அந்த சுனிதா வயிற்றில் பிறந்ததுனால அந்த அதர்மத்தினுடைய அம்சமானது அவனத்தில் வெளிப்பட்டது. அது பிறகு ஒரு பாட்டுக்கு நைட்டாக கிளம்பி போயிட்டார் வானத்துக்கு. தூக்கம் இல்லை, நைட்டெல்லாம் தூங்கினா தூக்கம் வரமாட்டேங்குது பிள்ளைய நினச்சி. அதனால தான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். அதுக்கு பிறகு விஜ்ஞாய நிர்வித்திய கதம் பதிம் பிரஜாக புரோஹிதா மாத்திய சுஹரத் கணாகதய விசிக்யுருர்யாம் அதிசோகதாதராக யதா நிகூடம் புருஷம் குயோகினः அலக்ஷயந்த பதவிம் பிரஜாபதேர் அதோத்யமः பத்யுபசுத்தியதே புரிம் ரிஷின் சமேதான் அபிபந்திய சாஸ்ரவோ நிவேதகின் பௌரவ பத்ரு விப்ளவம். அப்படியே ஒரு பக்குவமடையாத ஒரு யோகியானவன் ஹிருதயத்திலே இருக்கிற பரமாத்மாவை வெளியில் தேடி நிற்பான். பக்குவமடையாத யோகியானவன் அவன் ஹிருதயத்திலே பரமாத்மா எப்படி தெரிஞ்சிக்க முடியாதோ அது மாதிரி இந்த அங்கனை தேட புறப்பட்டார்கள். எல்லாம் சேனா சைன்யங்களும் புறப்பட்டது அந்த அங்கன்ற ராஜாவை. ஆனால் எங்கே தேடியும் கிடைக்கலையாம். அப்போ தான் அவர் எங்கே போனாரு கண்டுபிடிக்க முடியலையாம். அது மாதிரி அவர் யாருக்கும் தெரியாமல் கிளம்பி போயிட்டார் அவர் அங்கன்ற ராஜா. அதுக்கு பிறகு வேறு வழி இல்லை. ரிஷிகள்லாம் பார்த்தாங்க, மக்கள்லாம் பார்த்தா இங்கே திருட்டு பயத்தினால் பாதிக்கப்படுகிறார்கள். ராஜா இல்லைனாவே அராஜகம் தானே, அராஜகம் உண்டாயிடுச்சுன்னா அவ்வளோமா திருட்டு பயம். அங்கே மக்கள்லாம் அவதிப்படுகிறார்கள் ராஜா இல்லாமல். ரட்சிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு. உடனே சாதுக்கள்லாம் என்ன பண்ணாங்க, வேறு வழி இல்லை, இந்த வேணன் என்பவர் மகா துஷ்டன் என்று தெரிந்து கூட அவனை பட்டம் கட்டினார்கள், அவனையே ராஜாவாக ஆக்கினார்கள். அவன் ராஜ்யத்துக்கு வந்த உடனே முதல் வேலையாக செய்தது என்னென்னா, ந எஷ்டவியம் ந தாதவியம் ந ஹோதவியம் துஜா குசிஸ்து இது சன்யவாரய தர்மம் வேரி கோஷேன சர்வசா. எங்குமே யாகங்கள் நடக்கக்கூடாது, பகவானை குறித்து யாகங்கள் நடக்கக்கூடாதான், தான தர்மங்கள் பண்ணக்கூடாதான், ஹோமங்கள் நடக்கூடாதான், எந்த இடத்துலையுமே பூஜை வழிபாடுகள் பகவானை குறித்து நடக்கூடாது. அப்போதான் பண்ணுறதா இருந்தால் எனக்கு பண்ணுங்க. ஏன்னா ராஜா தான் மக்களுக்கு தெய்வத்துக்கு சமமானவன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கான். அவன் ஒரு புதுசாக சொல்கிறான், விஷ்ணுவை வழிபடாதீர்கள், அப்படி தானம் பண்ணுறது யாகம் பண்ணுறது எல்லாம் பண்ண எனக்காக பண்ணுங்க, நான் தான் உங்களுக்கு தெய்வம், என்னை வழிபடுங்கன்னு சொல்கிறான். யார்? இந்த துஷ்டனாகிய வேணன். ஏற்கனவே கொடுமை செய்து கொண்டிருந்தவன் இப்போ ராஜ்யத்துக்கு வந்துட்டு சொல்லணுமா, ரொம்ப கொடுமைகள் பண்ணுறான். அவனுடைய தண்டனைலாம் ரொம்ப கடுமையாக இருந்தது தான் அவன் ஆட்சியில் தண்டனைகள்லாம். அப்புறம் சொல்லி பார்த்தாங்க. அப்புறமா இவன் என்ன பண்ணுறான், சரி சாதுக்கள்லாம் நல்லபடியாக போய் பேசி பார்க்கலாம், வேணன் இடத்துல திருந்துறான்னு பார்க்கலாம், நல்லபடியாக சொல்லி பார்க்குறான். அப்பா தெய்வ காரியத்தை கெடுக்கக்கூடாது, அது மகா பாவம். அதனால் மக்கள்லாம் தான தர்மங்கள் பண்ணிட்டோம், ஹோமங்கள்லாம் பண்ணிட்டு தர்மங்கள்லாம் செய்யிட்டோம், பூஜைகள்லாம் பண்ணிட்டோம், தேவ வழிபாடுகள்லாம் பண்ணிட்டோம், அது நீ கெடுக்காதப்பா அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. அப்போ அவன் சிரிச்சானான். வேணும் சிரித்து சொல்கிறான் சாதுக்கள் போய், ஒரு மனைவி கணவனை விட்டுட்டு ஜார புருஷனை அண்டினால் அது எப்படி அதர்மமோ அதுபோல் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுளாகிய நான் தான் உங்களுக்கு ராஜா, என்னை விட்டுட்டு ஏதோ ஒரு தெய்வம் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷ்ணுன்னு சொல்லிட்டு அவனை வழிபடுறீங்களே,
நீங்கள் இப்படி இது போல் இது என்ன ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, ராஜாவுடைய உடம்புல வந்து எல்லா தேவர்களும் வாசம் பண்ணுற விஷ்ணுர் விரிஞ்சோ கிரிஷோ இந்திரோ வாயுர் யமோ ரவிஹி பர்ஜன்யோ தனத சோம ஸ்ரீதிர் அக்னிர் அபாம்பதிஹி ஏதே சான்யச்ச விஷ்ணு விபுதா பிரபுவ வரசாபயோகோ தேஹே பவந்தி நிருபதா சர்வதேவ மயோ நிருபா. ராஜாவானவர் எல்லா தேவதைகளும் வடிவம், விஷ்ணு சிவன் பிரம்மதேவர் இந்திரன் சந்திரன் எல்லா தேவதைகள் வடிவமாக ராஜா இருக்கிறான்ட்டு ஏதோ ஒரு உபச்சாரத்துக்காக சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. ஏன்னா ராஜா வந்து மக்களை அப்படி காப்பாற்றுக்கிறான், அவன் தெய்வத்துக்கு சமமானவன், எல்லா தேவதைகள் வடிவமானவன் அப்படின்னு ஒரு இதுக்காக சொல்லியிருக்கு. அதுக்காக அவன் தெய்வம் ஆகிடுவானா? இது என்ன இது? அதனால் சொல்கிறார், இந்த வடிவமாக ராஜாக்களை சொல்லியிருக்கே. அப்படி இருக்கும்போது என்னை விட்டுட்டு நீ வேற ஒரு தெய்வத்தை விஷ்ணு வழிபடுறன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பகவானே நிந்திச்சான். அவன் எப்போது அச்சுதனை புறக்கணிச்சு தன்னை வழிபடணும்னு சொல்கிறானோ அவன் வந்து அப்போவே எப்போ பகவானை நிந்தனம் பண்ண அப்போவே அழிஞ்சிட்டான் அவன். அதான் சொல்கிறாருங்க. அதனால் எதனா பலி கொடுக்கணுன்னா எனக்கு பலி கொடுங்க, எதனா பூஜை பண்ணால் எனக்கு பூஜை பண்ணுங்க அப்படின்னு வேணாம் சொன்னானான். உடனே பார்த்தார்கள், இவன் நல்லபடியாக சொன்னால் திருந்த மாட்டான்னு சொல்லி ரிஷிகள்லாம் என்ன பண்ண ஒரு ஹூங்காரம் பண்ணாங்க. ஹூங்காரம் பண்ண உடனே டக்குன்னு உயிரை விட்டான், விழுந்துட்டான், இறந்து போயிட்டான். அவன் மகான்களுடைய ஹூங்காரத்தினால் அழிஞ்சு போல, எப்போ அச்சுதனை நீந்த போனான்னு அப்போவே அவன் அழிஞ்சு போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சொல்கிறார். இத்தம் ஜவசிதா ஹந்தும் ரிஷியோ ரூடமன்யவா. பகவத் நிந்தனை கேட்டால் மகான்களுக்கு பொறுக்காது, பயங்கர கோபம் வந்துடும். உடனே அவர்கள் கோபத்தை சம்பாதிச்சனால் அவர் ஹூங்காரம் பண்ண உடனே அவன் உயிரை விட்டுடும். நிஜக்னது ஹூங்குருதை வேணும் ஹதம் அச்சுதனிந்தையா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு வந்து அவனுடைய உடலை வேனுடைய உடலை சுனிதா என்ற அவனுடைய தாயானவள் தன் யோக சக்தியினால் அவன் உடம்பை ரட்சித்து வந்தாலாம். அந்த எண்ணெய் கொப்பரையில் போட்டு ரட்சித்து வந்தாலாம், அந்த உடம்பை காப்பாற்றிட்டு வந்தாலாம். காப்பாற்றிட்டு வந்த உடனே மறுபடியும் ராஜா இல்லாததுனால மறுபடியும் திருட்டு பயம், கொள்ளை எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடுது. அப்போ சாதுக்கள் பார்த்தாங்க, ராஜா இருந்தால் வேணன் ஏதோ ராஜான்ற பேரில், அதனால் திருடர்லாம் கொஞ்சம் பயந்துருந்தாங்க. இப்போ ராஜாவும் அந்த வேணனும் இறந்து விட்டான், மக்கள்லாம் அவதிப்படுகிறார்கள் என்று தெரிந்து கொண்டு உடனே விஷயம் கேள்விப்பட்டாங்க. இந்த சுனிதா என்ற வேணனுடைய தாயானவள் அவன் உடம்பை ரட்சித்து வருகிறாள் என்று உடனே அவரிடத்தில் உடம்பை வாங்கி அவனுடைய உடலை கடைந்தார்கள். அரணியில் அக்னி கடைகிற மாதிரி அவனுடைய உடலை கடைந்தார்கள். கடைந்த போது அந்த வேணனுடைய மொத்த பாபத்தின் வடிவமாக ஒரு குள்ளமான ஒரு புருஷன் வந்தான். அதுதான் இங்கே சொல்கிறார். தம் அவனுக்கு தீனமும் கிம கரோமிதி அவன் எப்படி இருந்தானா, கிருஷ்ணோ ஹரிஹ்ரஸ்மம், கண்ணங்கரையில் இருந்தானா, குட்டையான ரூபம் உடையவனாக இருந்தால், பெரிய தலையுடையவனாக இருந்தானா, குட்டையான கைகள் கால்கள் கொண்டவனாக இருந்தானா, அப்படி ஆனால் பார்த்தா பெரிய தலையுடையவனாக பயங்கரமாக இருந்தானா பார்க்கறதுக்கு. அப்படியேப்பட்ட கிருஷ்ணோ அதிஹ்ரஸ்பாங்கோ ஹ்ரஸ்மபாகுர் மகாஹனுகு, அப்படி பெரிய கண்ணம் உடையவனாக பெரிய முகம் படைத்தவனாக இருந்தானா. ஹ்ரஸ்மபான்னு நிம்னநாசாக்ரோ ரக்தாக்ஷஸ் தாமிரமூர்த்தஜா, சிவந்த கண்களுடையவனாக பயங்கரமாக கண்ணங்கரையில்னு அதுவும் குத்திட்டு ரோமங்கள் கொண்டவனாக இருந்தானா. தம் துதே அவனதம் தீனம் கிம் கரோமிதி வாதினம், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டானா. நீ ஒன்றும் செய்வேனா, நீ போய் ஓரமாக உட்காருன்னு சொன்னாங்களாம். அப்படி நிஷேதம் அப்படின்னா அப்படி போய் ஓரமாக உட்காருன்னு சொன்னதால் அவனுடைய வழியில் வந்தவர்களால் நிஷாத ஜாதிகளாக உண்டானார்கள், அதுக்கு காட்டுவாசிகளாக ஆனார்கள். அவர்கள் தான் நிஷாதர்கள் அப்படின்னு பேர். அவனுடைய வம்சத்தில் வந்தவர் தான் நிஷாத ஜாதி. அதை சொல் தம் நிஷீதத்திய அப்ருவம் ஸ்தாத ச நிஷாதஸ்ததோ அபவத்து தஸ்ய வம்சியாஸ்து நைஷாதா. கிரிகானன அவர்களெலாம் வந்து மலைகளில் காடுகளில் வாசம் பண்ணக்கூடியவர்கள். அவர்கள் கிரிகானன கோச்சராக ஏனாக ஹரஞ்சாயமானோ வேணக்கல்மஷம் உள்பணம், பயங்கரமான வேணனுடைய பாபமெல்லாம் ஒரு வடிவமாக அந்த நிஷாதன் என்ற ஒரு புத்திரனானவன் உண்டானானான். அவன் உடம்பை கடைஞ்ச போது அதுக்கு பிறகு வேணனுடைய கையை கடிக்கிறார்கள். அதுதஸ்ய புனர்விப்ரைஹி அபுத்திரஸ்ய மஹீபதே பாகுப்யாம் மத்தியமானாப்யாம் மிதுனம் சமபத்தியத பாகுப்யாம் மத்தியமான. அவனுடைய வேணனுடைய கைகளை கடைக்கிறார்கள். அரணி கடைகிற மாதிரி கடைந்தார்கள், மந்திரங்களோடு சொல்லி கடைவாங்க. அது அப்படி கடைஞ்ச போது அதிலேருந்து கடைஞ்ச உடனே அந்த கையை கடைஞ்ச உடனே இப்போ
அந்த வேனுடைய பாவங்கள் நீங்கிவிட்டது. இப்போ அவன் உடம்புலேருந்து அந்த கையை கடையும் போது அந்த கடையிலேருந்து பார்த்தா திவ்ய புருஷர்கள் உண்டாகிறார்கள். அதாவது என்னென்னா, ஏஷ விஷ்ணுர் பகவதா கலா புவனபாலினி இயம் ச லக்ஷ்மியா சம்போதி புருஷஸ்ய அனபாயினி சாக்ஷாத் மகாவிஷ்ணு மகாலட்சுமியுமே ஒரு தம்பதிகளாக அந்த வேனுடைய உடலிலிருந்து வெளிவருகிறார்கள். அந்த வேனுடைய கையை கடைந்ததால் அந்த கையிலிருந்து அதிலிருந்து ஒரு திவ்ய புருஷன் யார், சாக்ஷாத் மகாவிஷ்ணு மகாலட்சுமியுமே பிருது அர்ச்சிஸ் என்ற பெயர் கொண்டவர்களாக அந்த தம்பதிகள் சிருஷ்டியாகிறார்கள், வெளியே வராங்க அதிலிருந்து. ஈயம்ச லக்ஷ்மியா சம்போதி புருஷஸ்ய பகவானை விட்டு பிரியாதவளாகிய மகா பதிவிரதையாகிய அனபாயினி அந்த மகாலட்சுமி விஷ்ணுவோடு வெளியே வந்தாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த பகவான் பேர் அயம் து பிரதமோ ராஜ்யாம் புமான் பிரதீதா யசா பிருதுர் நாமை மகாராஜோ பவிஷ்யதி பிருதுர்ஷவாக. பிருது என்ற பெயர் கொண்டவராக மகாராஜராக அவதரித்தார். இயம் ச சுததி தேவி குணபூஷண பூஷணா குணங்களையே ஆபரணமாக கொண்டவளாக அலங்காரமாக கொண்டவளாகிய பூஷணங்களாக கொண்டவளாகிய அந்த மகாலட்சுமியானவள் தேவி சுததி தேவி அழகான பற்களை கொண்டவளாகிய அந்த தேவி அச்சிர்நாம வராரோகா பிருதும் ஏபா அருந்ததி. எப்படி வசிஷ்டரை விட்டு பிரியாதவளாகிய அருந்ததி மகாபதிவிரதி, அது மாதிரி பிருது சக்கரை விட்டு பிரியாதவளாகிய அந்த அர்ச்சிஸ் என்ற பெண்ணாக அவள் தோன்றினாள் என்று சொல்லப்படுகிறது. அவள் அர்ச்சிஸ் என்ற பெயருடையவளாக ஆனாள். அவள் குணபூஷண பூஷணா சிறந்த குணங்களையே அலங்காரமாக கொண்டவளாம் அவள், அப்படி சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பிருது சக்கரவர்த்தியினுடைய அவதார காலத்தில் சாக்ஷாத் பிரம்மதேவரே அவருக்கு வேதமயமான கவசத்தை அளித்தாராம். சாக்ஷாத் சரஸ்வதி தேவியே அவருக்கு உத்தமமான ஹாரத்தை அளித்தாளாம். பிரம்மா பிரம்மமயம் வர்ம பாரதி ஹாரமுத்தமம் ஹரி சுதர்சனம் சக்கரம் சுதர்சன சக்கரத்தை அளித்தாராம். பகவான் 2 பேருக்கு சுதர்சன சக்கரம் கொடுத்துருக்காரு. அம்பரீஷனுக்கு அப்புறம் பிருது சக்கரவர்த்திக்கு. பாகவத்திலே வருது. சாக்ஷாத் நாராயணன் சக்கராயுதத்தை பிருது சக்கரத்துக்கு கொடுத்தார். அப்புறம் பத்னியா அவ்யாஹதாம் தத் பத்னியவ்யாஹதாம் ஸ்ரீயம் அப்படி அழிவற்ற செல்வத்தை மகாலட்சுமி கொடுத்தாலாம் பிருது சக்கரவர்த்திக்கு. அவர் பட்டாபிஷேகம் பட்டம் கட்ட ஆரம்பிக்கும் போது அவருக்கு பட்டம் கட்டும்போது இப்போ இப்படி பரிசு பொருட்களை கொண்டு வருகிறார்கள் தேவர்கள்லாம். தசச்சந்திரம் அசிம்ருத்ரஹா தசசந்திரம் என்று சொல்லக்கூடிய கத்தியை சிவபெருமான் கொடுக்கிறார். சதசந்திரம் ததாம்பிகாக சதசந்திரம் என்று சொல்லக்கூடிய கேடயத்தை அம்பிகா சாக்ஷாத் பார்வதியே கொண்டு கொடுக்குறாளாம். சோமோ அமிர்தமயான் அஸ்மான் அமிர்தமயமான குதிரைகளை சோமன் யார் சந்திர பகவான் கொண்டு கொடுக்குறாராம் பரிசு பொருட்களாக பிருது சக்கரவர்த்திக்கு. அப்புறம் தொஷ்டா என்ற தேவதையானவள் ஆச்சரியமான ரூபம் கொண்ட ரதத்தை கொடுத்தாராம். அதாவது சந்திர பகவான் குதிரைகளை கொடுக்குறார், துவஷ்டா என்ற தேவதை ரதத்தை கொடுக்குறார். அக்னிர் ஆஜிகவம் சாபம் சூரிய ரஸ்மிம் அயானிஷுன்னும் அப்படிப்பட்ட ஆட்டுக்களுடைய கொம்புகளால் ஆன அந்த வில்லை சாக்ஷாத் அக்னி பகவானே ஒரு வில்லை கொடுக்குறார். அப்புறம் சூரிய பகவான் தன்னுடைய கிரணங்களால் ஆன அப்படிப்பட்ட அம்புகளை சூரிய பகவான் கொடுக்குறாராம். பூமாதேவி அக்னிர் ஆஜகவம் சாபம் சூரிய ரஸ்மிம் அயா நிஷுன்னு சூரிய பகவான் தன் கிரணங்கள் மயமான அம்புகளை அவருக்கு கொடுத்து வச்சிருக்கார். யார் பிருது சக்கரவர்த்தியில் கொடுக்குறார். பூ பாதுகை யோகமையோ பூமாதேவி பாதுகை கொடுக்குறாளாம். அந்த பாதுகை அணிந்து கொண்டால் தன் நினைச்ச இடத்துக்கு போக முடியுமா? அப்படி அந்த பாதுகை போட்டு எங்கே வேணால் பறக்கலாம், எந்த லோகத்து வேணால் போகலாம். அப்படியேப்பட்ட பூமி தேவி பாதுகை கொடுக்குறார். பூ பாதுகை யோகமையோ தியோகு புஷ்பம் புஷ்பவ் புஷ்பாவளிம் அன்பகம் ஆகாச தேவதை அவருக்கு அன்றைக்கு தேவையான புஷ்பங்களை வர்ஷித்ததாம். நாட்டியம் சுகீதம் வாதித்ரான் அந்தர்த்தானம் ச கேச்சராக தேவர்கள்லாம் நாட்டியம் கீதங்கள் நாட்டியம் வாதித்தம்
ஆ ரிஷிகள்லாம் வந்து அப்படி தேவரெல்லாம் நாட்டியம் ஆடினார்கள், பாடல் பாடினார்கள். அவர் அந்தத்தானம் அடையக்கூடிய அவர்கள். அதாவது இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ரிஷயச்சாசிஷா சத்யா சமுத்திரா சங்கம் ஆத்மஜம். ஆத்மஜம் அதாவது தேவர்கள்லாம் வந்து நாட்டியம் ஆடினார்கள், அப்சர்கள் நாட்டியம் ஆடினார்கள், தேவர்கள்லாம் வந்து நல்ல புகழ்ந்தார்கள், நல்ல வாத்தியங்கள்லாம் வாசித்தார்கள். அதே சமயத்தில் அந்தத்தான சக்தி கொடுத்தார்கள். அதே சமயத்தில் அதான் அன்றைக்கி டெய்லி தேவர்கள் வந்து சந்தோஷப்படுத்துவாங்களாம். நாட்டியம் ஆடி அப்படி கீதங்கள் பாடி இல்லை வாத்தியங்கள்லாம் முழங்கி அவரை சந்தோஷப்படுத்துவாங்களாம். அந்தத்தான சக்தியை கொடுத்தாங்களாம். ரிஷிகள்லாம் வந்து என்ன சொல்கிறார், ரிஷியச்ச ஆசிஷா சத்யா வீண் போகாது அந்த சத்தியமான அந்த ஆசீர்வாதங்களை பொழிந்தார்கள். சமுத்திர தேவதை வந்து சங்கம் ஆத்மஜம் தண்டத்தில் உண்டான சங்கத்தை கொடுத்தான். அந்த சங்கத்தை அந்த சங்கநாதம் முழங்கினாதான் எதிராளிகள்லாம் பயந்து நடுவாங்க. அப்படி தண்ணீரும் உண்டான சங்கத்தை கொடுத்தாங்க. அதே மாதிரி சிந்துகள், நதிகள், மலைகள் அந்த மகாத்மாவான அவருக்கு வந்து தேர் போகக்கூடிய வழிகளை கொடுத்ததான். அதுக்கு சிந்துக்கள், நதிகள், மலைகள் இவைகள்லாம் அதான் கடல்கள்லாம் அவருக்கு ரத பாதையை ஏற்படுத்தி கொடுத்ததான். இப்படிலாம் சொல்லப்படுது. அது பிறகு வந்து சூதர்கள், மாதர்கள், வந்திகள்லாம் இவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்த உடனே நிறுத்திட்டார். என்னை ஸ்தோத்திரம் பண்ணாதீங்க, தன் ஸ்தோத்திரத்தை தான் விரும்பாதவனா அப்படிப்பட்ட மகாராஜாவும் பிருது சக்கரவர்த்தி. ஏன்னா சத்யுத்தம ஸ்லோக குணானுவாதே பகவானுடைய புகழ் இருக்கும்போது ஒரு ராஜாவாகிய சாதாரண ராஜா நான் இப்போ தான் அவதரிச்சிருக்கேன், இப்போ தான் பிறந்திருக்கேன். இனிமேல் தான் நான் ஏதாவது சாதனைகளை சாதிச்சிடணும். சாதனை சாதித்த பிறகு ஏதோ என்னுடைய புகழ் நீங்கள் பாண்டிங்கன்னா கரெக்டு. இப்போ நான் எதுவுமே சாதிக்கலை, இப்போ தான் இனிமேல் தான் நான் செயல்பட போகிறேன். அப்படி இருக்கும்போது இதுக்குள்ளே என்னை வந்து நீங்கள் புகழது நியாயம் இல்லை. அதனால் அது மட்டும் இல்லை, சத்யுத்தம ஸ்லோக குணானுவாதே அப்படி புகழ்னா பகவானுடைய புகழை தான் பாடணும். பகவானுடைய குணங்களை பாடினா தான் நம்மளுக்கு மேன்மை உண்டாகும். அப்படின்னு இவரே பகவான் தான் பிருது சக்கரவர்த்தி. ஆனால் வினயத்தினால் தன்னை அப்படி சொல்லிக்கிறார். மகாலட்சுமி தான் அர்ச்சி சென்ற பெண்ணாக வந்திருக்கார் தன்னுடைய மனைவியாக அப்படின்னு சொல்கிறார். யார் வந்து தன் புகழை ஒருத்தனை பாட சொல்லி கேட்குறானோ அவன் ஜனங்களுடைய பரிகாசத்துக்கு ஆளாகுவான் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஜனாபகாசம் குமதிர் ந வேதக அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்கிறார். ஆனாலும் ரிஷிகள் மறுபடியும் தூண்டி அந்த சூதமாகாத வந்திகளை புகழ சொல்கிறார்கள். புகழ சொன்ன உடனே அந்த புகழ் பாடக்கூடியவர்கள் புகழ்கிறார்கள். என்ன புகழ்கிறார்கள்னா அந்த புகழ்ச்சி என்ற பேரை தவிர தர்மங்களை சொல்லியிருக்காங்க அந்த புகழ்ச்சி மூலமாக. ஏன்னா இவர் பின்னாடி அப்படி தான் கடைப்பிடிக்க போகிறார். அப்படிப்பட்ட தர்மாத்மா இந்த பிருது சக்கரவர்த்தி. சம சர்வேஷு பூதேஷு பிரதமன் சூரியவத் விபுகு வசுகால உபாதத்தே காலேவாயம் விமுஞ்சதி சம சர்வேஷு பூதேஷு பிரதமன் சூரியவத் விபுகு. எப்படி சூரிய பகவான் வந்து நல்ல வெயில் காலத்தில் சமுத்திர நீரை உறிந்து கொண்டு அதே சமயம் மக்கள் கஷ்டப்படும் போது மழை காலத்தில் நல்லா மழையை வர்ஷிக்கும்படி செய்து அவர்களுக்கு சேமத்தை உண்டாக்குகிறதோ அது மாதிரி மக்களுக்கு வரி பணத்தை எப்படி வசூல் பண்ணுறோம், அவங்களுக்கு நோகாமல் அவங்களுக்கு கஷ்டப்படாமல் அவங்களுக்கு கையை கடிக்காமல் அது மாதிரி கொஞ்சமாக அப்படியே வசூல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வரி பணத்தை வசூல் பண்ணி அவர்கள் கஷ்ட காலத்தில் உதவுவாராம் இந்த பிருது சக்கரவர்த்தி அப்படின்னு சூதர்கள் புகழ்கிறார்கள். இங்கே சொல்கிறாங்க. வசுகாலக உபாதத்தே காலேவாயம் விமுஞ்சதி காலை சாயம் விமுஞ்சதி சம சர்வேஷு பூதேஷு பிரதமன் சூரியவத் விபுகு. அந்த சூரியனைப் போல மக்களை ஆளக்கூடியவராக இருப்பார் என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லை, நாதண்டியம் தண்டயத்யேஷ சுதம் ஆத்ம துஷாமபி தண்டயத் ஆத்மஜம் அபி தண்டியம் தர்மபதே ஸ்திதா. அதாவது தண்டிக்கத்தக்கவர்கள் தன் பிள்ளையானாலும் விட்டு வைக்க மாட்டார், அவர்களையும் தண்டிப்பார். அதேமாதிரி தண்டிக்கத்தகாதவர்களாக இருந்தால் அவன் எதிராளியுடைய பிள்ளையாக இருந்தாலும் அவன் எதிராளியாக இருந்தால் கூட அவனை தண்டிக்க மாட்டார். அப்படிப்பட்ட தர்மாத்மாவாக இவர் திகழ்வார் என்று பிருது சக்கரவர்த்தி புகழ்கிறார்கள்.
அது மட்டும் இல்லை, மாத்ருபக்தி பரஸ்திரேஷு பத்னியாமர்த்தம் இவாத்மனः பித்ருவத் பிரஜாசு பித்ருவத் ஸ்னிக்தா கிங்குரோ பிரம்மவாதினாம். மாத்ருபக்தி பரஸ்திரேஷு, பிறர் பெண்களை பார்த்தா தாயாக பாவிப்பாளாம் பிறர் பெண்களை பார்த்தா. ஆனால் தன்னுடைய மனைவி எப்படி நினைப்பார்னா தன் உடலில் பாதியாக நினைப்பாராம். அது மட்டும் இல்லை, மக்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு தாய் ஒரு அப்பா பிள்ளைகளை காப்பாற்றுற மாதிரி அந்த மக்களை ரட்சிக்கக்கூடியவராக இருப்பார் இந்த பிருது சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்கிறார். பிரஜாசு பித்ருவத் ஸ்னிக்தா கிங்குரோ பிரம்மவாதினஹா. அப்படி பிராமணர்களை கண்டா பிரம்மவாதிகள், அந்த வேத அத்தியனம் செய்யக்கூடியவர்கள் தான் பிராமணர்கள். அப்படிப்பட்ட பிராமணர்களை கண்டா தான் ஒரு வேலைக்காரன் போல அவர்களுக்கு சேவை செய்வாராம். அப்படியேப்பட்ட பிராமண பக்தி கொண்டவராக இருப்பார் என்று சொல்கிறார்கள். அதுக்கு பிறகு இப்படிலாம் புகழ்கிறார்கள். இந்த புகழ்ச்சியெல்லாம் கேட்டால் அவர்களுக்கு பரிசு பொருட்கள்லாம் கொடுக்குறார். அதுக்கு பிறகு இந்த அவருக்கு பரிசு பொருட்கள்லாம் கொடுத்தாங்க இல்லையா, சாக்ஷாத் விஷ்ணுவே சுதர்சனாஸ்திரத்தை கொடுத்தார், எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை மகாலட்சுமி கொடுத்தார், அவருக்கு கத்தி வில்லு கேடயம் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா. வேதமே அவருக்கு கவசமாக பிரம்மதேவர் கொடுத்துருக்கார். இதில் இந்த பரிசு இந்தப்பட்ட சம்பாவனைகள்லாம் பெற்றுக்கொண்டார். பிறகு அவருக்கு பட்டாபிஷேகம் செய்தார்கள் பிதுக்கு. அப்போ ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கும்போது மக்கள்லாம் பார்த்தா இவருக்கு மட்டும் ஏதோ ராஜ விவகாரங்களும் இவருக்கு எல்லா சௌக்கியமும் இருக்குது. ஆனால் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா வேணன் ஆட்சி காலத்தில் மழை சரியாக பெய்யலை. அப்படியே மழை சரியாக பெய்ஞ்சால் கூட மழை பொழிந்தால் கூட பூமாதேவியானவள் நல்ல விளைச்சலை விளைவிக்கலையாம். ஏன்னா வேணனுடைய ஆட்சி காலத்தில் அதர்மம் மேலோங்கிறதுனால பூமி சரியாக பயிர் விளைவிக்காமல் அந்த ஔஷதிகளை விதைகளை எல்லாம் முழுகிட்டாலாம். அப்படி இருக்கும்போது மக்கள் நல்லா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ பிருது சக்கரவர்த்தியில் மக்கள்லாம் முறையிடுறாங்க, இது போல் செழிப்பு இல்லை, பூமியில் நல்லா வளம் பெற மாட்டுது, என்ன ஆகுதுன்னே தெரில அப்படின்னு சொன்ன உடனே பிருது சக்கரவர்த்தி கோபம் உண்டாயிடுச்சு. கோபம் உண்டாயிட்டு பூமாதேவியை தண்டிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு, வில்லு எடுத்து அம்பு எடுத்து அந்த பூமியை இந்த பூமியை இல்லாமல் பண்ணிடுறேன் பார், அந்த பூமியை பூமாதேவி நான் வதம் பண்ணிடுறேன் பாருன்னு சொல்லிட்டு புறப்படுறாரு. உடனே பூமாதேவி எடுத்தால் ஓட்டம். அவள் பசுரூபம் எடுத்துக்கொண்டு எல்லா லோகங்களுக்கும் வரா, எங்கே போனாலும் பிருது சக்கரவர்த்தி துரத்துட்டு போகிறார். ஏன்னா இவர் பகவான் இல்லையா. இவர் பகவான் எப்படி தெரிஞ்சு முடிந்தால் அவர் கையில் சங்கு ரேகை சக்கர ரேகை இந்த ரேகையெல்லாம் இருக்கிறது தெரிந்து கொண்டு அவர் பகவான் என்று புரிந்து கொண்டார்கள். சரி, அப்படி துரத்துற உடனே அப்போ பூமாதேவி எங்கே போனாலும் வில்லும் கையுமாக பிருது சக்கரவர்த்தியை பார்க்குறா. அவளால் தப்பிக்க முடியல. கட்சியில் பிருது சக்கரவர்த்தியிலே சரணாகதி அடைஞ்சிட்டு பிருது சக்கரவர்த்தியை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறான். நீங்கள் தானே என்னை வராக அவதாரம் எடுத்து என்னை காப்பாற்றினீர்கள், நீங்களே என்னை வதம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறா பூமாதேவி. அப்போ சொல்கிறா, உன்னை வதம் பண்ணுறது தப்பு இல்லை, மக்களிடத்தில் நீ யாகத்தில் ஹவிர்பாகத்தை வாங்கக்கூடியவள், தராய ஸ்வாகா அப்படின்னா தரான யாருன்னா பூமாதேவி நீ உனக்கு அர்ப்பணம் பண்ணுவது யாகத்தில் ஹவிர்பாகத்தை மட்டும் வாங்கி கொள்கிறாய். அதே மாதிரி பசுரூபத்தில் இருந்து கொண்டு இந்த பூமியில் உள்ள பொருட்கள் ஔஷதிகள் எல்லாம் நீ உண்கின்றாய், ஆனால் பாலை மட்டும் கொடுக்க மாட்டேன்ற. பசுரூபத்தில் சாப்பிட்ற ஆனால் பால் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், பூமியில் விளைச்சலை கொடுக்க மாட்டேன்ற, யாகத்தில் ஹவிர்பாகம் வாங்கிக்கிற, அதனால் உன்னை கொல்றது தப்பு இல்லை, உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். வசுதேத்வாம் வதிஷ்யாமி மச்சாசன பராங்முகிம், என்னுடைய கட்டளை மீறி நீ நடக்கின்றாய் நீ, அதனால் பாகம் பர்ஹிஷி யா பிருந்தே என்ன தனோதி ச நோ வசுஹு. அப்படிப்பட்ட எல்லாத்தையும் அனுபவிக்கிற ஆனால் மக்களுக்கு விளைச்சல் கொடுக்க மாட்டேன்றி அப்படின்னு சொன்ன உடனே பார்த்து சொல்கிறா, இல்லை வேனுடைய ஆட்சி காலத்தில் அதர்மம் மேலே வைக்கிறது, அதனால் நான் கொடுக்கல, ஆனால் நீங்கள் தகுந்த கன்றுகளையும் தகுந்த பாத்திரத்தையும் ஏற்படுத்துங்கள், நான் விளைச்சலை கொடுக்கின்றேன் என்று பூமாதேவி சொன்ன உடனே அது பிறகு சுவாயம்பு மனுவை கன்றாக வைத்து கொண்டு மனிதர்கள் எல்லாம் தன்னுடைய கைகளையே பாத்திரமாக வைத்துக்கொண்டு சுவாயம்பு மனுவை கன்றாக வைத்துக்கொண்டு தானியங்கள் என்ற பாலை கறந்து கொள்கிறார்கள். இந்த பூமியில் மனு பிரஜாபதி தான் மனு வம்சத்துக்கு உற்பத்தி ஸ்தானம், அவர் தான்
அவர் வழி அந்த சுவாமி மனுவனுடைய மூலமாக தான் மனுஷர்கள் உண்டானார்கள். அந்த மனுடைய வம்சத்தில் வந்தாலும் நம்மளை மனுஷன்னு நம்ம சொல்கிறோம் நம்மளை. அதனால் அவரை கன்றாக வைத்து கொண்ட அந்த சுவாமி மனு அவர் கறந்து அந்த பூமாதேவி கலந்து தன் கை என்ற பாத்திரத்தினால அந்த தானியங்களை கறந்தாராம். அவர் கறந்த போது தான் நம்மளுக்கு அப்புறமா நிறைய தானியங்களை கொடுக்க ஆரம்பித்தாலாம் இந்த பூமாதேவி. வத்சம் கிருத்வா மனும் பானுவும் அதுகத்து சகல ஔஷதீஹி, அதிலிருந்து சகல ஔஷதிகளும் கறந்தார். தானியங்கள் மற்ற சகல ஔஷதிகளையும் கறந்தார். சரி, ஓகே. அதே மாதிரி அந்தந்த இனத்தவர்கள், இப்போ பிரகலாதன் வந்து என்னன்னா அசுரர்களுக்கு தலைவன். அப்போது பிரகலாதனை கன்றாக வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து அவர்களுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் கறந்து கொண்டார்கள். அதே மாதிரி பிரகஸ்பதியை கன்றாக வைத்துக்கொண்டு தேவர்கள்லாம் பிராமணர்கள்லாம் பிரகஸ்பதியை கன்றாக வைத்துக்கொண்டு வேதமயமாக பாலை கறந்து கொண்டார்கள். வத்சம் பிரகஸ்பதியும் கிருத்வா பயச்சந்தோமயம் சுச்சி அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ரிஷிகள்லாம் சரி சரி ரிஷியோ துதுகுர் தேவிம் இந்திரியேஸ்வத சத்தமக இந்த வத்சம் பிரகஸ்பதியும் கிருத்வா பயச்சந்தோமயம் சுச்சிஹி. அப்போ பிரகஸ்பதியை கன்றாக வைத்துக்கொண்டு வேதங்கள் என்ற பாலை கறந்து கொண்டார்கள். இப்படி எல்லாமே இந்திரனை கன்றாக வைத்து கொண்டு தேவர்களாக என்ன பண்ணாங்க, சோமபானம் என்பதை கறந்து கொண்டார்களாம். கிருத்வா வத்சம் சுரகணா இந்திரம் சோமம் அதுதுகன்னு. ஓஹோ, கிருத்வா வத்சம் சுரகணாக இந்திரம் சோமம் அதுதுகன்னு ஹிரண்மயேன பாத்திரேன, தங்க பாத்திரத்தினால வீரியம் ஓஜஸ் பலம் என்ற வீரியத்தை பாலை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. சொல்ல மறந்துட்டேன். ரிஷியோ துதுகூர் தேவிம் இந்திரியேஸ்வத சத்தமக வத்சம் பிரகஸ்பதியும் கிருத்வா பயச்சந்தோமயம் சுச்சி. அதாவது ரிஷிகள்லாம் பிரகஸ்பதியை கன்றாக செய்து கொண்டு வாக்கு, மனசு, காது, சிரவணம் இந்த பாத்திரங்களால் சுத்தமான வேதமயமான பாலை பூமாதேவத்திலிருந்து கலந்து கொண்டாடலாம். அது பிறகு வந்து தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, இந்திரனை கன்றாக வைத்து கொண்டு தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா கிருத்வா வத்சம் சுரகணா இந்திரம சோமம் அதுதுகன்னு ஹிரண்மயோ பாத்திரேன வீரியம் ஓஜோ பலம் பயக. அது பிறகு வந்து தேவர்கள் என்ன பண்ணால் இந்திரனை கன்றாக செய்து கொண்டு பொன்மயமான ஒரு பாத்திரத்தில் அதாவது அமிர்தத்தை கறந்து கொண்டாரலாம். வீரியம் அதாவது மனசக்தியை கறந்து கொண்டாரலாம். ஓஜஸ் அதாவது இந்திரிய சக்தி கறந்து கொண்டாரலாம், அதான் பலம். தேகசக்தி இவைகள்லாம் பாலாக கறந்து கொண்டாரலாம். என்னென்னது அமிர்தம், மனசக்தி, இந்திரிய சக்தி, தேகசக்தி இவைகள்லாம் பாலாக கறந்து கொண்டாரலாம். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ தைத்தியர்கள்லாம் யார், அசுரர்கள். அவங்களாம் வந்து பிரகலாதனை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தைத்தையா தானவா வத்சம் பிரகலாதம் அசுர சவம் வித்யாயா உதுகன்னு ஷீரமய பாத்திரே சுராசவம். அப்படி ஒரு தைத்தியர்கள் தானவர்கள் எல்லாமே பிரகலாதரை கன்றாக செய்து கொண்டு இரும்புமயமான பாத்திரத்தில் சுரை அதாவது ஆசவம்னா பணங்கள், சுரை அதாவது மதுபானம் இவை ரூபமான பாலையெல்லாம் கறந்து கொண்டாரலாம். அப்போ கந்தர்வர்கள் அப்சரஸுக்கு எல்லாம் வந்து விஸ்வாவசு என்பவனை கன்றாக செய்து கொண்டு தாமரைமயமான பாத்திரத்தில் வாக்கு, மாதுரியம், அழகு இவற்றோட கூடின அந்த கானமாகிற பாலை கறந்துட்டாங்களாம். கானம் என்ற பாலை கறந்து கொண்டார்கள். கந்தர்வ அப்சரசோ அதுக்ஷத் பாத்திரே பத்மவயே பயக வத்சம் விஸ்வாவசம் கிருத்வா காந்தர்வம் மது சௌபகம். இப்படி அவர்களுக்கு தேவையானதெல்லாம் கலந்து கொண்டார்கள். அப்புறம் வந்து
பசுக்கள் விருட்சங்கள்லாம் இருக்கு இல்லையா, விருஷபங்கள் பசுக்கள்லாம் இவைகள்லாம் வந்து நந்திகேஸ்வரரையே கன்றாக செய்து கொண்டு புல் முதலான வஸ்துக்களை பாலால் கலந்து கொண்டாரலாம். அப்படி சொல்லப்படுகிறது. அதாவது பசுக்கள்லாம் சிவபெருமானுடைய வாகனமாக இருக்கு இல்லையா, ரிஷபதேவர் நந்திகேஸ்வரர், நந்திகேஸ்வரை கன்றாக செய்து கொண்டு இந்த காடு இந்த அரண்யம் என்ற பாத்திரத்தில் வந்து பசும்புல் போன்ற பாலை கறந்து கொண்டார்கள். எல்லாம் பூமியில் இருக்கிறது தான், பூமியிலிருந்து தான் பசும்புல் வருது. கபில தேவரை கன்றாக வைத்துக்கொண்டு சித்தர்களான அஷ்டமா சித்திகளை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ இந்த பூமியில் தவம் பண்ணால் தான் அஷ்டமா சித்திகள் பெற முடியும். அது மாதிரி இந்த பூமியில் தான் விளைச்சல். அஷ்டமா சித்திகள் வேணாலும் இந்த பூமிக்கு தான் வந்தாகணும். ஓஜஸ் பலம் தேஜஸ் பலம் எல்லாருக்கும் இந்திராதி தேவர்களுக்கு வேணுனாலும் அமிர்தம் எல்லாம் கிடைக்கிறதுனால இந்த பூமிக்கு தான் வந்தாங்க. இந்த பூமியில் யாகம் பண்ணனால்தான் அதில் தான் ஹபிர்பாகம் அவங்களுக்கு அமிர்தம் கிடைக்குது, எல்லாம் அவங்களுக்கு ஹபிர்பாகம் கிடைக்குது. அப்போ எல்லாமே இந்த பூமாதேவி தான் காமதேனு, எல்லாத்தையும் வர்ஷிக்கக்கூடியவள். அப்போ அஷ்டமா சித்திகள் பெறணுன்னா கூட இங்கே தவம், இந்த பூமியில் இதுதான் கர்ம பூமி, இங்கே தவம் பண்ணால் தான் அவங்களுக்கு அஷ்டமா சித்திகளும் பெற முடியும். அப்போ கபில வாசுதேவரை கண்டாக செய்தும் அஷ்டமா சித்திகள் பெற்றாங்களாம் சித்தர்கள்லாம். இப்படிலாம் சொல்லப்படுது. அதே மாதிரி உனக்கு வந்து இப்போ அசுரர்களுக்கு தைத்திரர்களெலாம் கூட அவர்கள் மதுபானம் சாப்பிட்னா அதுக்கும் இந்த பூமாதேவி தான் அந்த விளைச்சல் கொடுக்கணும். அவருக்கு அந்த பணங்கள் அதுபோல் போதை வஸ்துக்கள் எல்லாமே அந்த பூமியில் விளையக்கூடியது தான். அதனால் பூமாதேவி காமதேனு போல தேவர்களுக்கு கந்தர்களுக்கு சித்தர்களுக்கு எல்லாருக்கும் அவர்களுக்கு தேவையான எல்லா உணவுகளையும் கொடுப்பவள் யாருன்னா இந்த பூமாதேவி. அதான் பிருது சக்கரவர்த்தியினுடைய கட்டளையின் பேரில் இந்த பூமாதேவி அப்படி மக்களுக்கு வர்ஷிக்கிறார். தானியங்கள் தனம் எல்லாத்தையும் வர்ஷிக்கக்கூடியவள் இந்த பூமாதேவி தான். அப்படி அதற்கு பிறகு வந்து பிருது சக்கரவர்த்தி ராஜ்யத்தை சேமமாக ஆண்டு கொண்டிருக்கிறார். மக்கள்லாம் சேமமாகறாங்க, ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்படி ஆண்டு கொண்டிருக்கும்போது அதாவது தோகவத் சாதி பேதேன ஷீரபேதம் குருத்வகா, அவர்கள் எந்தெந்த பாத்திரம் கொண்டு வந்தார்களோ எந்த கண்டு வந்தால் அதுக்கேற்ற மாதிரி பாலை கறந்து கொண்டார்கள் எல்லாரும். அந்த பிருது சக்கரவர்த்தி காலத்தில் தான் வந்து கிராமங்கள் தனியாக, நகரங்கள் தனியாக, நகரப்புறங்கள் தனியாக அப்படின்னு ராஜவீதிகள் தனியாக, மற்ற தெருக்களாக தனியாக பிரிக்கப்பட்டது. ராஜவீதிகள் தனியாக பிரிக்கப்பட்டது, கிராமங்கள் நகரங்கள் அப்படி தனித்தனியாக பிரிக்கப்பட்டது. எதனால் எப்போனா பிருது சக்கரவர்த்தி காலத்தில் தான். அப்போது எல்லாமே ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்டது இந்த உலகமானது. அப்போ மலைகள்லாம் எங்கே பார்த்தாலும் நிறைய மலைகள் தான். அந்த மலைகள்லாம் செதுக்கி மலைகள்லாம் வந்து உடைச்சி வழிகளை ஏற்படுத்தினார், இந்த பூமியை சீர்படுத்தினார். அதனால தான் இந்த பூமி வந்து பிருது சக்கரவர்த்தி சீர்படுத்தப்பட்டதுனால இந்த பூமிக்கு வந்து பிருத்திவின்னு பேர் ஏற்பட்டது, பிருது சக்கரவர்த்தியின் பேரினால். அவர் தான் பூமாதேவியை தன்னுடைய பெண்ணாக ஆக்கி கொண்டார் பிருது சக்கரவர்த்தி. கிராமான் புற பத்தனானி துர்கானி விபிதானி ச கோஷான் விரஜான் சசி விரானகாரான் சசிவிரா நாகரான்னு கேடகர்வடான்னு பிராக் பிரதோரிக நைவைஷா புறக்கிராமாதி கல்பனா யதா சுகம் வசந்தி ஸ்மே தத்ராஹுதோபய. மக்கள்லாம் பயமற்றவர்களாக வாழ்ந்தார்கள். புறம் கிராமங்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டது இந்த பிருது சக்கரவர்த்தி காலத்தில் தான் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்புறமா அவர் யாகம் நடத்துகிறார், அஸ்வமேத யாகம் நடத்துகிறார். அஸ்வமேத யாகம் நடத்தும் போது 99 யாகங்கள் நடத்திட்டார். இப்போ 100வது யாகம் நடத்த போகிறார். அந்த சமயம் பார்த்து இந்திரன் என்ன பண்ணுறான், குதிரைகளை அபகரித்து கொண்டு போகிறான். ஒவ்வொரு தடவும் ஒவ்வொரு வேஷம் எடுத்துன்னு வந்து குதிரைகளை அபகரிச்சுன்னு போகிறான். ஒரு தடவை வந்து என்னென்னா இந்த ராமன் ஏற்றான் போகிற அது மாதிரி சன்னியாசி மாதிரி வேஷம் போட்டுன்னு வந்து குதிரையை அபகரிச்சுன்னு போகிறான். கபால மாலையை தரித்து கொண்டு அப்படி அது மாதிரிலாம் கபாலத்தை கையில் ஏந்தி கொண்டு அது மாதிரிலாம் வந்து குதிரைகளை அபகரிச்சுன்னு போகிறான். ஒவ்வொரு தடவும் பார்த்து பிருது சக்கரவர்த்தி துரத்துட்டு போய் அந்த பிருது சக்கரவர்த்தியுடைய புத்திரன் ஆகிய விஜிதாஸ்வன் அவன் தான் துரத்துட்டு போய் அந்த குதிரையை மீட்டு கொண்டு வர்றார். அப்படி இந்திரனை ஜெயித்து குதிரையை மீட்டு கொண்டு வந்ததுனால அவனுக்கு விஜிதாஸ்வன், அஸ்வத்தை ஜெயிச்சுன்னு வந்ததுனால விஜிதாஸ்வன் அப்படின்னு அவனுக்கு பேர் ஏற்பட்டது அவனுக்கு, அந்த பிருது சக்கரவர்த்தி புத்திரனுக்கு. அதுக்கு பிறகு பார்த்தா மறுபடியும் அவன் தொல்லை பண்ணிருக்கான், 100வது யாகம் பண்ண விட மாட்டேன்றான். அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, அத்ரி மகரிஷி தான் அங்கே ரித்விக்கா இருக்கிறார். அந்த அத்ரி மகரிஷி என்ன பண்ணுறார், உடனே சரி பிருது சக்கரவர்த்தி பார்த்தார்,
இவன் ரொம்ப தொல்லை பண்ணுறான் இந்த இந்திரன், அந்த இந்திரனையும் யாகத்தில் ஹோமம் பண்ணிவிடு அப்படின்னு சொன்ன உடனே இந்திரனை ஹோமம் பண்ணுறதுக்கு உடனே மந்திரங்களை ஜபிக்கிறார். உடனே பிரம்மதேவர் வந்து தடுத்துட்டார். ஆஹா, அப்படி செய்யக்கூடாது, அது மகா தப்பு. யாகத்தில் அதாவது என்ன யுஜ்ஜதே அத்ரா அந்யவத பிரச்சோதிதாத்து அப்படின்றார். யாகத்தில் கொடுக்கக்கூடிய பலியை தவிர வேறு எந்த பலிகளையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பிரம்மதேவர் தடுத்துட்டார். சரி, பிரம்மதேவருடைய வார்த்தை கட்டுப்பட்டு பிருது சக்கரவர்த்தியும் இந்திரனை ஹோமம் பண்ணாமல் விட்டுட்டார், இந்திரனை தண்டிக்காமல் விட்டார். அப்போது பிரம்மதேவர் சொல்கிறார், அப்பா அவன் 100 யாகம் பண்ணவன் சதக்ரதுன்னு பேர் இந்திரனுக்கு, நீ ஏகோன்னு சதக்ரது. அதனால் நீ என்ன பண்ணுற, கவலைப்படாது. இந்த 99 யாகம் பண்ணதுனாலே நீ 100 யாகம் பண்ணதுக்கான பலன் உனக்கு கிடைக்கும், கவலைப்படாத. அதனால் இந்த 99 யாகத்தோடு பூர்த்தி பண்ணிக்கோ. ஏன்னா இந்திரன் தடை பண்ணிகிட்டே இருக்கான் தொடர்ந்து, அதனால் யாகம் நடத்த விட மாட்டான். அவன் சதக்கிறது, அவனுடைய பதவிக்கு நீ ஆசைப்படுற நினச்சிட்டு அவன் யாகத்தை தடை பண்ணுறான். அதனால் கவலைப்படாதப்பா, நீயும் மோட்ச தர்மத்துக்கு அதிகாரியாக இருக்கிற. அப்படி இருக்கும்போது நீ இதுவே போதும், உனக்கு இந்த 99 யாகம் பண்ணதே போதும் அப்படின்றார். பிருது கீர்த்தே பிருதோர் பூயாது தர்ஹி ஏகோண சதக்ருதுஹு ஏகோண சதக்ருது. அதாவது 100ல் 1 குறைச்சலா 99 யாகம் பண்ணியிருக்கேன், அதுவே 100 யாகம் பண்ணதுக்கான பலன் கிடைச்சிடும். ஆனால் 100 யாகம் பண்ணாலும் அவன் இந்திர பதவி தான் உனக்கு கிடைக்கும். ஆனால் நீ மோட்சத்துக்கு விரும்பக்கூடியவன், பகவத் பக்தி உள்ளவன், பகவானுடைய அம்சமே நீ. அதனால் பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்கிற உனக்கு இந்த யாகத்தினால ஆக வேண்டியது என்ன இருக்குது? பகவான் நீ இந்த 99 யாகத்தினாலே பகவான் உங்களை சந்தோஷம் அடைஞ்சிட்டார்ப்பா அப்படின்னு பிரம்மதேவர் சொல்கிறார். ஆலந்தே கிருதிபிகி ஸ்விஷ்டர் எத் பவான் மோட்ச தர்ம வித்து. நீ மோட்சத்துக்கு ஆசைப்படுற உனக்கு 100 யாகம் பண்ணி இந்திரலோகத்தை அடைப்போற, அப்புறம் மோட்ச தர்மத்தில் இருக்கும்போது இந்த 99 யாகமே உனக்கு போதுமே அப்படின்றார். சரின்னு சொல்லி பிரம்மதேவர் வாக்குக்கு கௌரவம் கொடுத்து அதை 99 யாகத்தோடு பூர்த்தி பண்ணி நிறுத்திட்டார். நிறுத்தின உடனே பகவான் பார்த்தார், அந்த இந்திரனை அழைத்து கொண்டு வந்தார். பகவானே காட்சியளிக்கிறார். காட்சியளித்து அந்த பிருது சக்கரவர்த்திக்கு சொல்கிறார் பகவான். மாயாவர சாஸ்திரிக்கு சொல்லுவாங்க, பிருது சக்கரவர்த்தி இடத்துல மன்னிப்பு கேட்க சொல்லி பகவான் சொன்னாராம். அதனால் இந்திரனே மன்னிப்பு கேட்டானா, நான் உன்னுடைய யாகத்தை தடை பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி இந்திரனே மன்னிப்பு கேட்டான்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 2 பேரும் சமாதானம் பண்ணி வச்சார். விஷ்ணு இந்திரனுக்கும் பிருது சக்கரவர்த்தி சமாதானம் பண்ணி வச்சாராம். அவர் சொல்கிறார், பகவான் சொல்கிறார், பகவான் அபி கைகுண்ட சாகம் மகபதா விபு யக்ஞர் யக்ஞபதி துஷ்டோ யக்ஞபுக்கு தம் அபாஷத. அந்த 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 இந்திரனை வதம் பண்ணது நிவர்த்தி ஆனதுனால அவர் பண்ண அந்த 99 யாகத்தினாலே பகவான் சந்தோஷம் அடைந்து பகவான் பிரத்யட்சமாயிட்டானான். பகவானை குறித்து தான் யாகம் பண்ணார் இந்த பிருது சக்கரவர்த்தி. ஆனால் பகவான் பிரத்யட்சமாகி அப்போ சொல்கிறார், ஏஷதே அகாரிஷித் பங்கம் அயமேத சதஸ்ய சமாபயத ஆத்மானும் அமுஷ்ய சந்து மருகசி. அதனால் இந்த இந்திரனை உனக்கு யாகத்தை தடை பண்ணனா, அதனால் இந்திரனை நீ மன்னித்து விடு என்று சொன்னார். சரி, அதை பற்றி ஒன்றும் இல்லை, மன்னித்து விடு, அதனால் நீ அதை பெருசாக எடுத்துக்காத, 2 பேரை ஸ்நேகம் பண்ணிக்கன்னு சொல்லி 2 பேரும் ஸ்நேகம் பண்ணி வச்சார் பகவான். அப்போ இந்திரனும் பிருது சக்கரவர்த்தியும் ஸ்நேகமாக்கிறார்கள். அதுக்கு பிறகு நீ எதனா வரம் கேளு, நான் உனக்கு வரம் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குறார் பகவான். யாரத்துல? பிருது சக்கரவர்த்தி இடத்துல. அப்போ கேட்குறார், எனக்கு எந்த ஆசையும் கிடையாது, ந காமையே நாத ததப்பியகம் கொச்சின் ந எத்திர யுஷ்ம சரணா அம்புஜாசவ. உன்னுடைய சரண கமலங்களுள்ள அந்த திருவடி கமலங்களுள்ள பிரேமையை தவிர வேறு எதை நான் விரும்ப போகிறேன். ஆனால் எனக்கு ஒரு வரம் வேணும். என்ன வரம்னா, மகத்தமாந்தர் ஹிருதயான் முகச்சுதோ விதத்ஸ்வ கர்ணாயுதம் ஏஷமே வரஹ. எந்த ஹிருதயத்தில் உங்களுடைய திருவடி கமலங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ, எப்பொழுதும் உன்னிடத்தில் பக்தி பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, அந்த பாகவதர்கள் வாக்கில், மகான்கள் வாக்கில் நான் பாகவதம் கேட்கறதுக்கு, உன்னுடைய குண அனுபவங்களை கேட்கறதுக்கு எனக்கு 10,000 காதுகள் வேண்டும் என்று வரமாக கேட்கிறார் பிருது சக்கரவர்த்தி. அப்படியே ததாஸ்துன்னு அனுகிரகம் பண்ணிட்டார் பகவான். 10,000 காதுகள் எப்படின்னா, எல்லாரும் எவ்வளோ பேர் ரசிச்சு பாகவதம் கேட்குறாங்களோ அவங்க காதிலிருந்து இவர் கேட்கணுமா அப்படின்னு அர்த்தம் எல்லோரும் மனசு. அதனால் 10,000 காதுகள் வேணுங்கிற. அப்படி கிருஷ்ண கதைகளை கேட்கறதுக்கு தான் எப்பவுமே சிரவண பக்தியை பற்றி இங்கே பிரதானமாக சொல்லப்படுது. எல்லா கதையிலும் பார்த்தா சிரவண பக்தி தான் பிரதானமாக. துருவ சரித்திரத்துலேயோ அது பிருது சரித்திரத்துலையோ எல்லா சேர்த்து பார்த்தா அந்த சிரவணத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த பாகவத்தில் பார்த்தா.
கதை கேட்கறதுனால பகவானே உள்ளே போயிடறானோ கதை வழியாக. சுன்பதாம் ஸ்வகதாம் கிருஷ்ணா புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா ஹிருத்தியந்தஸ்துஹி அபத்ராணி விதுனோதி சுகரசதாம். கதை கேட்குற ஹிருதயத்துக்குள்ளே கதை வழியாக பகவானே உள்ளே போய் ஹிருதயத்தில் போய் அவளுக்குள்ள அமங்கலங்களை எல்லாம் போக்கடித்துறானா பகவான். அதனால தான் சொல்கிறார் 10,000 காதுகள் வேணும் உன்னுடைய கதைகளை கேட்பதற்கு அப்படின்னு வரமாக கேட்குறாரு. 10,000 காதுகள் இருந்தால் எப்படி என்ன அப்படி அர்த்தம் இல்லை. எவ்வளோ பேர் கதை கேட்குறாங்கோ அத்தனை ஹிருதயத்திலேருந்து நான் அந்த கதை அவளுக்கு காது வழியாக எனக்கு அந்த அனுபவங்கள் எனக்கு உண்டாகணும்னு அப்படின்னு அர்த்தம். ஒரு விதத்தில் பார்த்தா அத்தனை காதுகள்லேருந்து நான் கேட்கணும்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கதையில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த பாகவத கதையில். இப்படி இருக்கும்போது ஒரு சமயம் அந்த கங்கையும் யமுனும் சேரக்கூடிய இடத்துல மக்களை கூட்டி வைத்து அவர் சில உபதேசங்களை செய்கிறார் பிருது சக்கரவர்த்தி. கங்கா யமுனியோர் நத்தியோர் அந்தராக்ஷேத்திரம் ஆவசன்னு ஆரப்தா நேவ பூபுஜே போகான் புண்ணிய ஜிகாசையா அப்படி அவர் உபதேசித்து கொண்டிருக்கும்போது அப்போ சனகாதி முனிவர்கள் அந்த இடத்துல வராங்க. சனகாதி முனிவர்கள் வந்தவுடனே அவர்களை வரவேற்கிறார். தனம் இல்லாதவங்களுக்கு தனம் கிடைச்ச மாதிரி சாதுக்கள் வீட்டுக்கு வர்றது பெரும் பாக்கியம் அல்லவா. தனம் இல்லாத ஒரு வீடு தனம் கிடைச்சா எப்படியோ அவ்வளோ சந்தோஷம் அடைகிறாராம் மகான்கள் வந்தது சொல்கிறார். அதனாக அவிதே தன்யாக சாதவோ கிரகமேதினா எத்கிருஹா ஹர்ஹவன் அம்பு திருண பூமிர் ஈஸ்வராக வியாழலிய திருமா வைதே அரிக்தா அகில சம்பதா யத்கிருஹாஸ்தீர்த்த பாததீர்த்த விவர்ஜிதாக. எந்த வீட்டில் மகான்கள் வந்தபோது அவர் தீர்த்தங்களால் ஒரு தண்ணி கூட கொடுக்காம அப்படி வந்தவங்களை உபசரிக்காமல் இருக்கிறார்களோ அது என்னென்னா பாம்பு நுழையக்கூடிய பொந்தாக இருக்குமே தவிர அது வீடாக இருக்காது என்று சொல்கிறார். அவங்களுக்கு ஒரு ஆசனமாவது கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு தர்ப்பாசனமாவது கொடுக்கணும், இல்லை அவங்களுக்கு உட்கார சொல்லணும், அவங்கள பூஜைகள் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு சொம்பு தண்ணியாவது கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அவர்கள் பூஜைக்கப்பட்ட. அப்படி பூஜைக்கலன்னு சொன்னால் அந்த வீடாக இருக்காது. அது பேர் அது என்னென்னா வியாழயத்திரமா பாம்புகள் நுழையக்கூடிய அது ஒரு புத்து, அது வீடே கிடையாது. அப்படி சொல்ல வியாழயத்திரமா வெய்தே அப்படி அரிக்த அகில சம்பதா யத்கிருஹாஸ்தீர்த்த பாததீர்த்த விவர்ஜிதாக. மகான்கள் வந்தால் அவர்கள் பாதங்களை அலம்பி பூஜிக்கணும் அவங்க. அதான் சொல்கிறார். அப்படி சொல்லி அவர்களை பூஜிக்கிறார் பிருது சக்கரவர்த்தி. அந்த சனகாதி முனிவர்களை பூஜிக்கிறார். பரம பாகவதர்கள் இல்லையா, அவர்களை பூஜிக்கிறார். பூஜித்த பிறகு அப்புறமா அப்போ சொல்கிறார், மகான்களிடத்தில் போய் நீங்கள் க்ஷேமமானு கேட்கக்கூடாதான். ஏன்னா அவருடைய தரிசனமே நமக்கு க்ஷேமத்தை உண்டாக்கிடும். அவர்கள் எப்பொழுதும் ஆத்மாராமர்கள். அவர்கள் க்ஷேமத்தை பற்றி அவர்கள் எப்பொழுதும் ஆத்மாவில் ஆரம்பிக்கக்கூடியவர்கள். இப்போது சுகம் துக்கம்னு என்னன்னு தெரியுதுன்னா அவர்களை போய் க்ஷேமம் விசாரிக்கலாம். சுகதுக்கம்னு என்னென்னு தெரியாமல் எப்பொழுதும் ஆத்மாராமர்களை ஆரம்பிக்கக்கூடியவர்கள் போய் க்ஷேமம், அவருடைய தரிசனமே நமக்கு க்ஷேமம். அதான் சொல்கிறார், பவத்சு குசல பிரஷ்ன ஆத்மா ராமேஷு நேஷ்யதே குசலா எத்திர ந சந்தி மதிவிரத்தையா. ஒரு சமயத்தில் க்ஷேமமாக இருக்கிறான், ஒரு சமயத்தில் க்ஷேம குறைவாக இருக்கிறான். அப்படியேப்பட்டவன இடத்துல தான் நம்ம க்ஷேமம் விசாரிக்கணும். எப்பவும் க்ஷேமமாக இருக்கிறவங்க போய் நம்ம க்ஷேமம் விசாரிக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லி பார்க்கலாம். என்ன பிரயோஜனம்? அவருடைய தரிசனமே நமக்கு க்ஷேமத்துக்கு உண்டாக்கிடுமே அப்படின்னு சொல்லி இது சொல்கிறார். அதனால் உங்களுக்கு குசல பிரசனம் கேட்கறதே தப்பு. ஆனால் நீங்கள் ஆத்மாராமர்கள், அதனால் எனக்கு ஏதாவது நீங்கள் உபதேசம் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்குறார் பிருது சக்கரவர்த்தி. அப்போ அவன் பேசுகிறது 4 வார்த்தை பேசினாலும் அர்த்தமாக பேசினான் பிருது சக்கரவர்த்தி. அதான் சொல்கிறார், சாரம் சுஷ்டம் மிதும் மது. நீ பேசின பிரதோஷ் தத்து சூக்தம் ஆகர்ணிய சாரம் சுஷ்டு மிதம் மது ஸ்மயமான இவ பிரத்யா குமாரா பிரத்யுவாச்ச. அந்த சனகாதி முனிவர்கள் சொன்னாங்க, நீ பேசுகிற சாரமான விஷயம் ரொம்ப ரசிக்கத்தக்கதாக இருந்தது, மிதமான வார்த்தை, அளவுக்கு அதிகமாக பேசலை, அதே சமயத்தில் மது நல்ல தேன் போல் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். அப்போது மகாராஜா நீ உபதேசம் பண்ணுன்னு கேட்குற, உனக்கு நான் என்னப்பா உபதேசம் பண்ணணும்? பகவானுடைய கதைகள் அல்ல. பிருது சக்கரவர்த்தி வேறு என்ன கேட்பார்? பகவானுடைய பெருமைகள் தான் கேட்பார். கேட்டவுடனே அப்போ சொல்கிறார், சாது பிருஷ்டம் மகாராஜா சர்வபூத ஹிதாத்மனாக. சகல ஜீவராசிகளுக்கு நன்மையை கருதி நீ கேட்ட கேள்வி ரொம்ப நன்மையானதுப்பா அப்படின்னு சொல்கிறார்.
எங்களுக்கு சேமத்தை உத்தேசித்து நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு எது சேமத்தை உண்டாகுமோ அதை நீங்கள் சொல்லணும்னு கேள்வி கேட்குறார் பிருது சக்கரவர்த்தி. அதுக்கு பதில் சொல்கிறாங்க, சாதுபிருஷ்ட மகாராஜா சர்வபூத ஹிதாத்மனஹா, சகல ஜீவர்களின் நலனை கருதி நலனை விரும்புபவர் நீ என்னிடத்தில் நல்ல விஷயத்தை கேட்குற. பவதா விதுஷா சாபி சாதுனம் மதிரித்ருஷி. அதனால் சாதுக்களை மதிக்கிற இந்த புத்தியானது உனக்கு இது சகஜம் தானேப்பா. ஏன்னா பகவான் தானே இவர் பிருது சக்கரவர்த்தி, நீ சிறந்த புத்திமானாச்சே. சாதுக்களிடத்தில் உனக்கு பட்டுதல் இருப்பது ஆச்சரியம் இல்லை. அதாவது இந்த சம்சாரத்தில் எதனால் க்ஷேமம் ஏற்படும், இந்த சம்சாரத்தை கடக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டார் இல்லையா, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல போகிறார். சுலபமாக இந்த சம்சாரத்தை தாண்ட முடியுமோ அந்த விஷயத்தை பற்றி அவங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாரு. 15வது ஸ்லோகத்தில் கேட்குறாரு இல்லையா. 15வது ததகம் கிருத விஸ்வம்பக சுஹൃதோ தபஸ்வினம் சம்பிரச்ச பவ ஏதஸ்மின் க்ஷேமஹா கேனாஞ்சசா பவேத்து. அப்படிப்பட்ட நீங்கள் உங்களிடத்தில் மகானிடத்தில் விஸ்வாசம் திடமாக வைக்கணுமா, அந்த விஸ்வாசம் வச்சிருக்காராம் பிருது சக்கரவர்த்தி. அதை தான் சொல்கிறார். அதனால் அந்த ரொம்ப சம்சாரத்தில் தாபத்தை அடைந்த மக்களிடத்தில் நலன் விரும்பிகளாக இருக்கக்கூடிய மகான்கள் நீங்கள். அப்படிப்பட்ட உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன், மக்களுக்கு சேமத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுங்கள் என்று கேட்கிறார். சொன்ன உடனே அவர் சொல்கிறார், சனத்குமார் தான் பதில் சொல்கிறார். சாதுபிருஷ்ட மகாராஜா சர்வபூத ஹிதாத்மனா பவதா விதுஷா சாபி சாதுனா மதிரித்ருஷி. அப்பா, நீ விஷயம் தெரிஞ்சவனாக இருந்தால் கூட எல்லா ஜீவராசிகளுடைய நலனை கருதி உம்மால் கேட்கப்பட்ட விஷயமானது மிக சிறந்ததாகும். சாதுபிருஷ்டம் சிறந்த கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா சாதுக்களுடைய மனசு இப்படி, சாதுக்களுடைய புத்தி அப்படிப்பட்ட நல்ல விஷயத்தில் சத் விஷயத்தில் தான் ஈடுபடும்ன்றது கரெக்ட் தானேப்பா அப்படின்னு சொல்கிறார். சாதுனா மதிர் இத்ருஷி. அது சொல்கிறார், மகானுடைய சங்கமஹா கலு சாதுனாம் உபயேஷம் ச சம்மதஹா யத் சம்பாஷணம் சம்பிரஷ்னஹா சர்வேஷாம் விதனோதிஷம். அதாவது எந்த மகானுடைய சங்கமானது கேள்வியானது எல்லா ஜனங்களுக்கும் சேமத்தை தரக்கூடியதோ அப்படிப்பட்ட சாதுக்களுடைய சேர்க்கையானது அதை சொல்கிறவங்களும் கேட்பவங்களும் இருவருக்கும் சம்மதமானதாக இருக்கிறது இல்லையா. சொல்கிறவன் கேட்குறவன் இருவருக்கும் சம்மதமானதன்றோ என்று சொல்கிறார். அப்போ சொல்கிறார், அஸ்தேவ ராஜன் பவதோ மதுத்விஷா பாதாரவிந்தஸ்ய குணானுவாதனே. உனக்கு என்னப்பா நான் புதுசாக சொல்ல வேண்டியதான், உனக்கு இயற்கையிலேயே பகவானிடத்தில் எல்லையற்ற பக்தி ஒன்று இருக்குது. எப்பவும் பகவானுடைய குணங்களையே ரமிக்கக்கூடியவன் நீ. அப்படிப்பட்ட மனசுள்ள ஆசை போன்ற அழுக்குகள்லாம் போக்கக்கூடிய, அதே சமயத்தில் அடைதற்கு அரிதானதான நிலைத்ததுமான பக்தியானது உனக்கு பகவானுடைய சரணாத விந்தங்களை இயற்கையாகவே உனக்கு இருக்கத்தானே இருக்குது. அப்படிப்பட்ட பகவானுடைய குணங்களை பற்றி கேட்குற விஷயத்தில் உனக்கு எப்பொழுதும் அந்த ஸ்ரத்தையானது இருக்க தானே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இயற்கையாகவே இருக்கும்போது உனக்கு நான் தான் புதுசாக சொல்ல போகிறேன் அப்படின்னு சனகாதி முனிவர் ஆரம்பிக்கிறார் உபதேசத்தை. ஹஸ்தேவராஜன் பவதோ மதுத்விஷா பாதார விந்தஸ்ய குணானுவாதனே ரதி துராபா விதுனோதி நைஷ்டிகி காமம் கஷாயம் மலம் அந்தராத்மனஹா. அருமையான ஸ்லோகம் இதெல்லாம். காமம் என்ற கஷாயம், அந்த அழுக்கானது எந்த பக்தியானது தொடர்ச்சியாக திரும்பும் அந்த பக்தி உனக்கு இயற்கையிலே இருக்கே அப்படின்னு சொல்கிறார். பகவானுடைய திருவடி கமலங்களில் மனசை பதிய செய்து பகவானுடைய குணங்களை பற்றி அனுவாதம் செய்யக்கூடியவனாச்சு நீ. அப்படிப்பட்ட சிறந்த பாகவதனாச்சே. அப்படிப்பட்ட உனக்கு நான் என்ன புதுசாக சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொல்கிறார். சாஸ்திரான் வியான் ஏவ சுனிச்சிதோன்றுனாம் ஷேமஸ்ய சத்ரிக்கு விமர்சேஷு ஹேதுஹோ. சாஸ்திரத்தில் நோக்கம் என்னன்னு கேட்டால், அசங்க ஆத்ம வதிரிக்த ஆத்மனி திருடாவில் அதிர் பிரம்மணி நிர்குணேச்சு
அப்படிப்பட்ட பற்றற்றவனாக நிர்குண பிரம்மத்தில் திருடமான பக்தி ஏற்பட வேண்டும். இதுதான் சாஸ்திரங்களுடைய நோக்கம். அதான் இங்கே சொல்கிறார். அதாவது சாஸ்திரங்கள் என்ன சொல்லினா, இந்த ஆத்மாவை காட்டிலும் மற்ற விஷயங்களில் தேகம், மனைவி போன்ற விஷயங்களில் வைராக்கியம் அடையணும். அதே சமயத்தில் நிர்குணமாக சொல்லக்கூடிய அந்த பிரத்யேகாத்மா சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட பரபிரம்மத்திடத்தில் திருடமான பக்தி உண்டாகணும். இதுதான் ஒரு மனுஷனுடைய சேமத்துக்கு காரணமாக சொல்லப்படுகிறதப்பா சாஸ்திரங்களில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். சாஸ்திரேஷு வியான்யேவ சுனிச்சிதோன்றுனாம் ஷேமஸ்ய சத்ரிக்கு விமர்சேஷு ஹேது அசங்க ஆத்ம வதிரிக்த ஆத்மனி திருடா ரதிர் பிரம்மணி நிர்குணேச்சையா அப்படின்னு சொல்கிறார். சாஸ்திரத்தையா பகவத் தர்மச்சரியா ஜிக்ஞாசியா அத்தியாத்மிக யோகனிஷ்டையா யோகேஸ்வர உபாசனையாச்ச நித்தியம் புண்ணியஸ்ரவ கதையா புண்ணியாச்ச. அதான் சொல்கிறாரு, பகவானுடைய பக்தியில், பகவானுடைய பூஜைகளில் நம்பிக்கையோடு பகவானுக்கு பூஜைகள் பண்ணணுமா அப்படி சொல்கிறார். குரு சாஸ்திரத்தில் விஸ்வாசம் வைக்கணும். அதான் ஸ்ரத்தைன்னா முக்கியமான அர்த்தம் என்னன்னா, குரு சாஸ்திரத்தில் விஸ்வாசத்தினாலும் பகவத் தர்மத்தில் அனுஷ்டானத்தினால அதில் நம்பிக்கையும் உண்டாகணும். பகவத் தர்மத்தை அனுஷ்டானத்தினாலும் அதே சமயத்தில் பக்தி ஞானம் விசேஷத்தை பற்றி விசாரத்தினால பக்தி ஞானத்தை பற்றி விசாரம் பண்ணணுமா. அந்த பக்தி ஞான விசேஷத்தை பற்றிய விசாரத்தினாலும் அதே சமயத்தில் அத்தியாத்மிக யோகம், அதாவது என்னென்னா வேதாந்த விசாரத்தினாலும் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஜிக்ஞாசியா அத்தியாத்மிக யோக நிஷ்டையா அப்படின்னு சொல்கிறார். சாஸ்திரத்தையா பகவத் தர்மச்சரியா, பகவத் தர்மத்தில் முழுசாக ஈடுபடணும், விசாரம் பண்ணணும். பகவத் தர்மத்தில் விசாரத்தில் அதே மாதிரி வேதாந்த விசாரத்திலையும் ஈடுபடணும்னு சொல்கிறார். ஜிக்ஞாசியா அத்தியாத்மிக யோக நிஷ்டையா அப்படின்னு சொல்கிறார். அதே சமயத்தில் யோகேஸ்வர உபாசனையாச்ச நித்தியம், அப்படிப்பட்ட யோகீஸ்வரர்களாகிய மகான்கள் பாகவதரில் போய் தினமும் போய் சேவிக்கணுமா, அதை இங்கே சொல்கிறார். அவருடைய உபாசனையினாலும் எப்பொழுதும் புண்ணியமானதும் அந்த புண்ணியமான புகழிவுடைய அந்த ஹரினுடைய கதையில் காலத்தை கழிக்கணுமா. அதே சமயத்தில் தனத்திலே ரமிக்கக்கூடிய தாமசர்கள், இந்த தமோ குணம் படைத்தவர்கள், இந்திரியங்களிலே ஆசைகள் ரமிக்கக்கூடிய அந்த இந்திரியங்களிலே ரமிக்கக்கூடிய ராஜசர்களுடைய கோஷ்டியில் வெறுப்பு கொள்ளணுமா, அதில் ஈடுபடக்கூடாதான் அப்படிலாம் சொல்லியிருக்காருங்க. அர்த்தேந்திரிய ராம சகோஷ்டி அதிருஷ்ணையா, பணம் இந்திரியங்கள் பொருள், பணம் பொருள் இந்திரியம் இது சொத்து சுகம்னு அலையிறாங்க இல்லையா, அந்த கோஷ்டியில் சேரக்கூடாது. அதில் ஆசையற்றவனாக இருக்கணுமா, அதில் வெறுப்பு கொள்ளணுமா. அதே சமயம் தத் சம்மதானம் அபரிக்கிரகேன, அவர்களுக்கு விருப்பப்பட்ட விஷயத்தில் ரமிக்கக்கூடாது. அதில் அவர்களுக்கு பிடித்த விஷயத்தில் உனக்கு நீ பிடிப்பெண்மையை உடையவனாக இருக்கணும் அப்படின்றார். இதெல்லாம் அருமையான உபதேசம், பொறுமையாக பார்க்கலாம். சரி, ஓகே. யோகேஸ்வரர் மகான்களை உபாசனை பண்ணாவே இந்த குணம் நம்மளுக்கு வந்துடும். யோகேஸ்வர உபாசனையாச்ச நித்தியம், டெய்லி போய் மகான்களை சேவிக்கணுமா தினமும். புண்ணிய ஸ்ரவ கதையா புண்ணியாச்ச, புனிதப்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட புனிதமான புகழுடைய அப்படிப்பட்ட கிருஷ்ணனுடைய கதைகளை தினமும் கேட்கணுமா அப்படி சொல்லப்படுது. அர்த்த இந்திரிய ராம சகோஷ்டி, பணத்திலையும் இந்திரிய சுகங்கள்லையும் புலனின்பங்களையும் ரமிக்கக்கூடிய அந்த கோஷ்டியிலிருந்து விலகி இருக்கணுமா. அவரிடத்துல வெறுப்பு கொண்டு இருக்கணுமா, அவரிடத்துல போய் சேரவே கூடாதான். பா, எவ்வளோ அருமையான விஷயம் இதெல்லாம். சம்மதானம், அவர்களுக்கு சம்மதமான லோக விஷயங்களில் சுகபோகங்கள் விஷயங்களில் பற்றற்றவனாக இருக்கணுமா. அதில் இவன் சம்மதமான விஷயத்தில் இவன் சம்மதம் இல்லாமல் இருக்கணும், அதில் பிடித்த விஷயத்தில் இவன் பிடிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சம்மதானம் அபரிக்கிரகேனச்ச விவிக்த ருச்ச, எப்பொழுதும் தனிமையில் வாசம் பண்ணணும். இப்படி துஷ்ட சங்கங்கள் இருக்குது, வேறு வழி இல்லை, இவ்வளோ தான் பேசணுன்னா அந்த சங்கத்தை விட்டு விலகி போய் தனியாக இருக்க பழகிக்கோ, அதில் ருச்சியை வளர்த்துக்கோ, தனிமையில் இருக்கிறதில் ருச்சியை வளர்த்துக்கோ அப்படின்றார். விவிக்த ருச்சியா பரிதோஷ ஆத்மன்னு, அந்த ஆத்மாவில் சந்தோஷம் அடை. ஆனால் எப்படின்னா வினா ஹரேர் குண பீயுஷபானாத்து
ஹரியுடைய குணங்களை தனியாக இருக்க தனியாக எங்கேயோ பாகவதம் நடக்குது, நான் பாகவதம் கேட்க மாட்டேன், நான் தனியாக இருப்பேன் அப்படின்னு அந்த டைமில் தனியாக இருக்கக்கூடாது. புரியுதா? துஷ்ட சங்கங்கள் சூதாட இடம், மதுபானம் பண்ணுற இடம். சரி, நம்ம வீட்டில் பக்கத்துலேயே எல்லாமே அப்படி தான் இருக்காங்க, உறவினர்களே அப்படி தான் இருக்காங்க, தப்பான பழக்கத்தில் நம்ம பாகவத திருமத்தில் இருக்கோம் அப்படின்னா அந்த கோஷ்டியை விட்டு விலகி தனிமையில் இருக்க பார்க்கணும். புரியுதா? துஷ்ட சங்கத்தை விட்டு விலகி இருக்கணும், சத் சங்கத்தை நாடி போகணும். பாகவதம் கேட்கணும், அந்த ஒரு இடம் மட்டும் பகவத் குணங்கள் சொல்கிறாங்க, பாகவதம் நடக்குதுன்னா உடனே அங்கே போய் உட்காந்துடணும். அந்த இடத்துல அப்போ நான் தனிமையாக இருப்பேன்லாம் அப்போ பிடிவாதம் பண்ணக்கூடாது. அதான் இங்கே சொல்கிறார். எந்த சமயத்தில் தனியார்னா வினா ஹரேர் குண பீயூஷ பானாத்து, அப்படிப்பட்ட ஹரி கதாமிரதத்தை பருகுகின்ற அந்த மகானுடைய சங்கத்தை தவிர மற்ற நேரத்தில் நீ தனிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அஹிம்சையா, யாருக்கும் ஹிம்சை பண்ணக்கூடாது. அஹிம்சன்றது அஹிம்சையை கடைப்பிடிக்கணும். எந்த ஜீவராசிகளுக்கும் ஹிம்சை பண்ணக்கூடாது. பாரம் ஹம்ச சர்ஜையா, அதாவது சந்நியாச தர்மத்தில் விஷயங்களில் ஈடுபடக்கூடியவனாக இருக்கணும். ஸ்மிருத்தியா முகுந்த சரித அக்ரியா ஆசு செய்துன்னா எப்பொழுதும் என்ன அருமையான ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் அதாவது மனசு, வாக்கு, மொழி, மெய்களால் என்ன பண்ண பிறருக்கு ஹிம்சை செய்யாமல் இருக்கணும். மனம் வாக்கு, காயம் யாருக்கும் ஹிம்சை செய்யாமல் இருக்கணும். அதே சமயத்தில் சாந்தியை முக்கியமான கொண்ட நடத்தையினால் அடிக்கடி தனக்கு இதத்தை அனுசந்தானம் செய்ததுனால நமக்கு எது நன்மையோ அதை மட்டும் தேடிக்கணும். நன்மை இல்லாத விஷயத்தில் நாம் நாடக்கூடாது. இதெல்லாம் இருக்கணும். அதே சமயத்தில் எப்பொழுதும் பகவானுடைய சரித்திரம், அந்த அமிர்தத்தை பருகத்தில் ஆவல் கொண்டவனாக இருக்கணும். அதையே ஸ்மிருதி, அந்த நினைவினாலே அவருடைய சரித்திர ஸ்மிருதி ஏற்படக்கூடிய அந்த சுகத்திலேயே எப்போதும் ரமித்து கொண்டு இருக்கணுமா. அதே சமயத்தில் பலனில் விருப்பம் இல்லாத யமங்களாலும் நியமங்களாலும் அதே சமயத்தில் மற்ற மார்க்கங்களை நிந்திக்காமல் இருக்கணும். நீ ஒரு தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுனால மற்ற தர்மங்கள் நிந்திக்கணும்னு அவசியம் இல்லை. மற்ற தர்மங்கள் நிந்திக்காமல் இருக்கணும். அதாவது தன் சுயநலத்துக்கு வேண்டி, தன் யோகக்ஷேமத்தை வேண்டி கூட எந்த முயற்சியும் செய்யக்கூடாது. பகவான் பார்த்துக்கிறான், பகவான் என்ன கொடுக்குறானோ அதில் சந்தோஷமாக இருக்கணும். அதாவது சீத உஷ்ணங்களெல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும். ஹரிபக்தர்களுக்கு காதுகளுக்கு ஆபரணமாக இருக்கக்கூடிய அந்த ஹரினுடைய குணங்களை அடிக்கடி சொல்கிறதுலையும், அதே சமயத்தில் அதனால் உண்டான பக்தியினாலையும் இந்த காரிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் வைராக்கியமாகவும், அதே சமயத்தில் நிர்குண பிரம்மத்திடத்தில் ரதி, அதாவது மிகுந்த பட்டுதல் உள்ளவனாகவும் தன்னாலேயே உண்டாயிடும். எப்படி உண்டாகும்னா சாதுக்கள் சங்கத்தினால, கிருஷ்ண கதையினால், இதெல்லாம் கடைப்பிடிக்கிறதுனால தன்னாலே வைராக்கியம் உண்டாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் உண்டாகணும் கண்டிப்பாக. எப்போ சீத உஷ்ணத்தெல்லாம் நீ பொறுத்துக்கிறியோ, ஹரிபக்தருடைய ஆபரணமாக இருக்கக்கூடிய அந்த குணங்கள்லாம் நீ கேட்குறியோ, அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரபஞ்சத்திலேருந்து உனக்கு வைராக்கியம் உண்டாயிடும். நிர்குணமான பிரம்மத்திலும் அனாவசியமாக உனக்கு பக்தி உண்டாயிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்படிலாம் நிறைய சொல்கிறாரு. சரி, ஓகே. இப்படிலாம் சொல்லிவிட்டு அது பிறகு அவர் கிளம்பி போகிறார். யார்? சனகாதி முனிவர்கள் கிளம்பி போகிறாங்க. அந்த சனகாதி முனிவர்கள் போகும்பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறார். யார்? பிருகு சக்கரவர்த்தி. இவர்கள் சொல்கிற உபதேசம் ஆத்மஞான உபதேசம். அந்த ஆத்மஞான உபதேசத்துக்கு நீ என்ன குரு தட்சிணை கொடுக்க முடியும்? குருக்கு தட்சிணை கொடுக்க முடியாது. அப்படியெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சான்னா ஜனங்கள்லாம் பரிகாசம் பண்ணுவாங்களாம். அப்படியேப்பட்ட ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ண, இந்த ஜீவனை கரையேற்றக்கூடிய இப்படிப்பட்ட நல்ல உபதேசங்கள்லாம் பண்ண மகான்களுக்கு நீ என்ன வினோத பாத்திரம்? வினோதமாக இருக்கானே, அவங்களுக்கு பதில் செய்ய முடியுமா? குருநாதருக்கு ஒரு சிஷ்யன் என்ன பதில் செய்ய முடியும்? உனக்கு ஆத்மாவே பகவானையே சாட்சாத் காண்பிச்சு கொடுத்த, உனக்கு ஆத்மாவே காண்பிச்சு கொடுத்த அந்த குருநாதருக்கு நீ என்ன பதில் செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி செய்யணும்னு முயற்சி பண்ணான்னா அவனை வினோதமாக பார்ப்பாங்களாம் மக்கள்லாம். சொல்கிறாருங்க. எய் ரீத்ருஷி பகவதோ கதிர் ஆத்மவாதே ஏகாந்ததோ நிகமிபி பிரதிபாதிதானஹ துஷ்யந்த் அதப்பிரகரண ஸ்வகிருதேன நித்தியம் கோ நாம தத் பிரதிகரோதி வினோதி பாத்திரம். யார் குருநாதருக்கு பிரதி உபகாரம் செய்ய முடியும்? ஒருத்தரும் செய்ய முடியாது.
அப்படி செய்யணும்னு நினச்சான்னா அவனை விட முட்டாள் வேறு யாரும் கிடையாது. அப்படி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் செய்த நன்மையினாலேயே நீங்கள் திருப்தி அடையுங்கள் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஏன்னா உங்களுக்கு பதில் எங்களால் செய்ய முடியாது. உங்களுக்கு தான் சொத்து சுகம் எதுலேயுமே பட்டுதல் இல்லையே உங்களுக்கு தான். இப்போ நான் ராஜ்யத்தை கேட்டாலும் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஆனால் ராஜ்யத்தை நீங்கள் கேட்க மாட்டீங்க, எதையும் விரும்ப மாட்டீங்க, எதையும் விரும்ப ஆத்மாராமர்கள். உங்களுக்கு பதில் நான் என்ன செய்ய முடியும்? ஆத்மாவை காண்பிச்சு கொடுத்த மகான்களுக்கு அப்படின்னு நமஸ்காரம் மட்டும்தான் தெரிவிக்கிறார். அதனால் நீங்கள் பண்ண நன்மையினாலே நீங்கள் திருப்தி அடையுங்கள் என்று சொல்கிறார். அவர்கள் வந்த வழியே சந்தோஷம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு பிரதி சக்கரவர்த்தி அர்ச்சி சென்ற தன் மனைவியோட விஜிதாஸ்வன் என்ற தன் பிள்ளையிடத்தில் ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவர் பாட்டு காட்டில் போய் தவத்தை மேற்கொள்கிறார். தவத்தினால புது சக்கரவர்த்தி பிரதுவாக அடைந்தார். அர்ச்சிசும் மகாலட்சுமி ஆகிய அவளும் புது சக்கரவர்த்தியினுடைய திருவடியை அடைந்தாள். இது மகா புண்ணியமானது அந்த சரித்திரம். யார் சத்தையோடு கேட்குறாங்களோ, இல்லை பாராயணம் பண்ணுறாங்களோ, இல்லை கேட்க செய்கிறார்களோ அவர்கள் பிருதுவனுடைய பதவியை அடைவார்கள், வைகுண்டத்தை அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதம் சுமஹத் புண்ணியம் சத்தையா பகிதப்படையத்து ஸ்ராவியத்து சுனியாத் பாபி ச பிருதோ பதவி மீயாத்து. இந்த புது சரித்திரத்தை 3 தடவை பாராயணம் பண்ணிட்டான்னு சொன்னால் அவனுக்கு ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லாத ஒரு பெண்ணானவள் நல்ல புத்திரனை பெறுவாளாம். அதே சமயத்தில் தனம் இல்லாதவன் சிறந்த தனத்தை அடைவானாம். அதே சமயத்தில் புகழ் இல்லாதவன் புகழை அடைவானாம். மூர்க்கனாக இருக்கிறவன் சிறந்த பண்டிதனான். படிப்பு வராதவன் நல்ல படிப்பு வருமா அவனுக்கு. மூர்க்கனாக பண்டிதனாவானான். அதே சமயம் நல்ல மங்களங்களை உண்டாக்கக்கூடியதான், அமங்கலத்தை போக்கக்கூடியதான், இது தனத்தை கொடுக்கக்கூடியதான், புகழை கொடுக்கக்கூடியதான், ஆயுசை வளர்த்தக்கூடியதான், சொர்க்கலோகத்தை கொடுக்கக்கூடியதான், கலிதோஷத்தை போக்கக்கூடியதான், தர்ம அர்த்தம் காம மோட்சம் 4 புருஷார்த்தங்களை கொடுக்கக்கூடியதான், எல்லா சித்திகளையும் அளிக்கக்கூடியதான், தர்ம எல்லாமே கட்சிடுமா. இவ்வளோ பலன்கள் இந்த பிரிது சக்கரவர்த்தி சரித்திரத்தை படித்தா கிடைக்குமா அவளும் சொல்லப்படுகிறது. பிராமணன் படித்தானா பிரம்ம தேஜஸ் பெருகுமா, ராஜா படித்தானா அவன் இந்த உலகத்துக்கு அதிபதி ஆவானா, வைசியம் படித்தானா செல்வம் பெருகுமா அவனத்தில், சூத்திரம் படித்தானா தன்னுடைய குலத்துக்கு அதிபதி ஆவானா. இது 3 தடவை படித்தான்னா அவன் பிள்ளை இல்லாத பிள்ளை பெறுவாங்களாம். இப்படிலாம் நிறைய சொல்லியிருக்கு. அப்படியே தனம் இல்லாத தனம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. இவ்வளோ பலன்கள் சொல்லியிருக்கு இந்த பிரிது சக்கரவர்த்தி சரித்திரத்துக்கு. யார் இது? இதம் சுமஹத் புண்ணியம் சத்தையா பகிதப்படையத்து சாவியத்து சுனுயாத் வாபி ச பிருதோ பதவிமியாத் பிராமணோ பிரம்ம வச்சஸ்வி ராஜன்யோ ஜெகதீபதி வைசிய படன் விட்பதி சியாத் சூத்திர சத்தமிதாமியாத் ஸ்ரீகிருத்வ இதம் ஆகன்ய நரோ நார்யோ அதவா ஆத்ருதா அப்ரஜ சுப்ரஜ தமோ நிர்தனோ தனவத்தமஹ அஸ்பஷ்டகீர்த்தி சுயசோ மூர்க்கோ பவதி பண்டிதா இதம் ஸ்வஸ்தேனம் பும்சாம் அமங்கல்ய நிவாரணம் தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் ஸ்வர்க்கம் கலிமலாபகம் தர்மர்த்த காம மோக்ஷானாம் சம்யக் சித்திம் அபிப்சுபிஹி சத்தை எதிர்த்து அனுஷாவியம். அவனுக்கு மோட்சமே கிடைச்சிடுமா. சத்தை எதிர்த்து நம்பிக்கையோடு கேட்குறான். அனுஷாவியம் தினமும் சதுர்நாம் காரணம் பரம் 4 வித புருஷார்த்தங்களும் சித்திச்சு. விஜய அபிமுக ராஜா சுத்வைதத்து அபி ஆதியான் பலிம் தஸ்மை ஹரந்தியக்ரே ராஜனஹ பிருதவே யதா முக்தான் அசங்க பகவான் அமலாம பக்திமுத்வகன் வைன்யஸ்திய சரிதம் புண்ணியம் சுனியாத்து ஸ்ராவியத் படையத்து. இது கேட்கணுமோ கேட்க செய்யணுமோ இல்லாட்டி பாராயணம் பண்ணணும். ஏதாவது சரி. அவன் முக்தனாக ஆகின்றான். எல்லா வித பட்டுதலும் கழண்டு போயிடுது. அவனுக்கு மனசு சுத்தமாகிடுது. அவனுக்கு பகவந்தத்தில் பக்தி உண்டாகுது. வைசித்ரி வீரிய அபிஹிதம் மகா மாஹத்ய சூச்சகம் அஸ்மின் கிருதமதிர் மத்தியா பார்த்திவியும் கதிமாப்னியாத்து. அப்படியேப்பட்ட பகவான் கதி அடைகிறார்கள். இது யார் அனுதினம் ஆதரவோடு கேட்கிறார்களோ அவர்கள் பற்றற்றவர்களாக இந்த சம்சார கடலை சுலபமாக கடந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட நிர்குண சொரூபக்கூடிய பகவானத்தில் அதிகமான பட்டுதல், அதிகமான பக்தி உண்டாகி விடுகிறதாம் ஒரு மனுஷனுக்கு. அப்படி சொல்கிறார். அனுதினம் இதம் ஆதரேன சுன்பன்னு பிருதிச்சரிதம் பிரதயன் விமுக்த சங்கா பகவதி பவசிந்து போத பாதே சச்ச நிபுணம் லபதே ரதிம் மனுஷ்யா. இப்படி டைம் ஆயிடுச்சு, ஒரு ஆயிடுச்சு. சரி, ஓகே. பிரிச்சரித்தத்தோடு இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் பார்க்கலாம். ராம 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 ராம. அப்புறம் பிரச்சேதருடைய கதை வருது. அதில் பிரச்சேதர்களுக்கு ராணா ருத்ரகீதம் உபதேசம் பண்ண போகிறார் சிவபெருமான். அதெல்லாம் அப்புறமா பகவானுடைய அனுகிரகம் இருந்தால்
அப்புறம் பார்க்கலாம். ராம 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 ராம.